ராஜாஜி டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மைய மாணவர்களுக்கு மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்க்கலாம். இது யூனிட் நம்பர் 7 டிஎன்பிஎஸ்சி சிலபஸில். அது குரூப் 4 சிலபஸ் அண்ட் குரூப் 2 ரெண்டு சிலபஸ்லையுமே அது எந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் நம்பர் 7ல் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிலபஸில் யூனிட் நம்பர் 7ல் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூனிட் தான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கையில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து சேர்ந்துருக்கும். எல்லா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இங்கிலீஷில் மெட்டீரியல் வந்து ரீச் ஆகிருக்கும். 2 டாபிக் வந்து கொடுத்துருப்பேன். இப்போது இந்த மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இந்த 19th செஞ்சுரியில் சோசியோ அண்ட் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அது ஒரு டாபிக் இருக்கும். அதே போல் அதுக்கு அடுத்தது இயர்லி எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக், பிரிட்டிஷ்காரனுக்கு எதிரானது. இந்த 2 டாபிக் வந்து பிரிண்ட் அவுட் உங்கள் கையில் மெத்தட் பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கோம். அந்த பிரிண்ட் அவுட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கிளாஸாக எக்ஸ்ப்ளனேஷன் போகும். அந்த மாதிரி தான் கிளாஸ் இப்போதைக்கு ஜூமில் நடத்துகிற மாதிரி பிளான். இந்த ரெகுலர் கிளாஸ் வர வரைக்கும் அந்த மெத்தடில் தான் கொண்டுட்டு போகிற மாதிரி பிளானில் இருக்கும். ஸோ உங்கள் கிளாஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுடைய ஃபஸ்ட் கிளாஸ் இதுதான். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் யூனிட் நம்பர் 7ல் குரூப் 4க்காக குரூப் 2க்காக என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதான் இன்றைய கிளாஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எந்த சப்ஜெக்ட் உள்ள சார் உள்ளடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் உள்ளடங்குது. இந்திய வரலாறு, இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதில் ஒரு டாபிக் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு வாஸ்டான ஏரியா. அந்த வாஸ்ட் ஏரியாவில் ஒரு பர்டிகுலராக ஒரு டாபிக் எடுத்து தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறோம். ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு கிளாஸ் வந்து போயிருக்கும் ஜூமில், ஏன்ஷியன்ட் அண்டு மிடிவல் ஹிஸ்ட்ரி. இது ரெண்டும் இன்னொருத்தர் சார் ஹேண்டில் பண்ணுவார். நாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ ஹிஸ்ட்ரி 2 பேர் ஹேண்டில் பண்ணுறோம். இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வாஸ்டான ஏரியா, அதிகமான கொஷின் கவர் ஆகும், அதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால, இந்த ஸ்கோப் இருக்கிறதுனால 2 பேர் இந்த சப்ஜெக்ட் வந்து பிரித்து ஹேண்டில் பண்ணுறோம். ஏன்ஷியன் மிடிவல் சார் பார்த்து உங்களுக்கு அதை பற்றி கிளாஸ் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இந்திய தேசிய இயக்கம்னா என்ன, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன? இந்தியாவுடைய ஃப்ரீடம்காக, இந்தியாவுடைய விடுதலைக்காக நடத்தப்பட்ட இயக்கம் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்தியாவுடைய விடுதலைக்காக, இந்தியாவுடைய ஃப்ரீடம்காக நடத்தப்பட்ட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் சொல்லலாம், ஒவ்வொரு நிகழ்வையும் சொல்லலாம், ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ஸோ சிம்பிளாக இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, அதை தான் நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் படிக்க போகிறோம். ஸோ எந்த யூனிட் நம்பர் 7 டிஎன்பிஎஸ்சி சிலபஸ். இப்போ நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொண்டுட்டு போகிறோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கிளாஸும் நடத்த போகிறேன். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டுமே கொடுத்துருக்கோம், இன் ஃபியூச்சரில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 7th யூனிட்டில் இருக்குது. இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஹிஸ்ட்ரியில் ஒரு பகுதி அப்படின்னு சொன்னேன். இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும், ஒரு சார்ட் கொடுத்துருப்போம். அதில் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை மேஜராக 3ஆக பிரிக்கலாம். இதில் ஏன்ஷியன் மிடிவலும் பார்த்தீங்கன்னா சார் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்த்தோம். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஏரியாவில், அந்த பெரிய ஒரு ஏரியாவில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி நமக்கு சிலபஸில் இருக்கான்னு பார்த்தா சிலபஸில் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீ ரிவைஸ்ட் சிலபஸில் இருந்தது. இந்த ரிவைஸ்ட் சிலபஸில் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி முழுவதுமாக இல்லை, அதிலிருந்து ஒரு டாபிக் மட்டும்தான் நமக்கு படிக்கிறோம், அது மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில உள்ளடங்கின ஒரு சாப்டர் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ ஹிஸ்ட்ரிங்கிறது, இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா. ஏன்ஷியன், மிடீவல், மாடர்ன், அதை 3ஆ பிரிக்கலாம். ஏன்ஷியன் மிடீவல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில பர்டிகுலரான ஒரு டாபிக் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் அல்லது இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளாஸ், இன்றைய கிளாஸோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எந்த யூனிட்ல டிஎன்பிஎஸ்சியில் இதை பற்றி கொடுத்துருக்காங்க, என்ன படிக்க போகிறோம், அதில் எவ்வளோ மார்க்குக்கு எவ்வளோ கொஷினுக்கு வந்து நமக்கு கவர் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் போய் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்டில் என்ன படிக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் எந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆகுது, எங்கே போய் நம்ம முடிக்க போகிறோம், பிகினிங் என்ன எண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு புரிதலுக்கு வர முடியும். அதுக்காக தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இதெல்லாம் எழுதணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதெல்லாம் என் கையில் பிரிண்ட் அவுட் இல்லையே சார் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். சொல்கிறத நல்லா கவனிச்சிக்கங்க, தட்ஸ் எனஃப், அதுவே போதுமானது. ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதில் உள்ளடங்கினது தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா அது எங்கிருந்து ஆரம்பமாகுது, அதனுடைய பிகினிங் எங்கே அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் கொடுத்துருக்கேன் பாருங்க, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியோடைய தொடக்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன். யூரோப்பியன் கண்ட்ரியிலிருந்து பிஸ்னஸ்க்காக, கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்காக இந்தியாவுக்கு வந்தவங்களை பற்றி படிச்சிருப்பீங்க ஸ்கூல் டேஸில். அவங்க நியூ சீ ரூட் மூலமாக வந்தாங்க, அதாவது புதிய கடல் வழி மூலமாக புதுசாக ஒரு கடல் வழியை கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு வராங்க. என்ன இயர்லன்னு பார்த்தா 1498, 1498, 1498. ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் போர்ச்சுகீஸ், என்ன கண்ட்ரினா போர்ச்சுகல், போர்ச்சுகல்ல இருந்து வந்தவன போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போர்ச்சுகல் கண்ட்ரியிலேருந்து ஒரு வாயேஜர் வாஸ்கோடகாமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் புதுசாக ஒரு கடல் வழியை கண்டுபிடிக்கிறார் இந்தியாவுக்கு. எதுக்காக? பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. ஏற்கனவே பல வழி இருந்தது, அது பல்வேறு ஸ்டேஜில் தடைப்படுது, பேன் ஆகுது, இன்டரப்ஷன் நிறைய இருக்குது அதில். அதனால் புதுசாக ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்க, கடல் வழி, சீ ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. எங்கேருந்து? யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு டைரெக்டாக பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த சீ ரூட் கண்டுபிடிச்சது எந்த கண்ட்ரி, இந்த வாயேஜர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தா போர்ச்சுகல். ஸோ இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்னா இந்தியாவிற்கு ஐரோப்பியர் வருகைன்னு சொல்கிறோம் தமிழில். முதல்ல வந்த யூரோப்பியன் கண்ட்ரி யாருன்னு பார்த்தா போர்ச்சுகீஸ். இந்த நியூ சீ ரூட்டில் ஃபர்ஸ்ட் வந்தவங்க. ஸோ இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்தால் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக இதில் இருந்தால் நம்ம படிப்போம். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்னா இந்தியாவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக யூரோப்ல இருந்து வேரியஸ் கண்ட்ரிஸ், அதான் 1 by 1 கீழே கொடுத்துருக்கேன், அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. என்ன வழியில்னா புதுசாக ஒரு கடல் வழியை கண்டுபிடிச்சு வராங்க. அதான் வாஸ்கோடகாமா 1498ல் கேலிக்கட் வந்து ரீச் ஆகிறார். படிச்சிருப்பீங்க ஸ்கூல் டேஸில். இங்கிருந்து தான் நமக்கு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது எந்த கண்ட்ரின்னு நம்ம சொன்னோம், போர்ச்சுகல்னு சொன்னோம். ஸோ போர்ச்சுகீஸ் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு புதிய கடல் வழியில் பிஸ்னஸ்க்காக வந்தவங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தது யாரு? டச். அவங்கள ஃபாலோ பண்ணது பிரிட்டிஷ், தென் டேனிஷ், தென் பிரெஞ்சு. இந்த 5 கண்ட்ரிஸ் தான் மேஜராக இந்தியாவுக்கு பிஸ்னஸ்க்காக வந்து இந்தியாவில் செட்டில் ஆகி பிஸ்னஸ் பார்த்தவங்க. ஸோ பியூர்லி இவங்க தொடக்கத்தில் பிகினிங்கில் வந்த நோக்கம் என்ன, எய்ம்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. இங்கிருந்து தான் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி ஆரம்பமாகுது. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், இந்தியாவுக்கு ஐரோப்பியர் வருகை. ஃபர்ஸ்ட் வந்த கண்ட்ரி யாருன்னா போர்ச்சுகல், போர்ச்சுகீஸ், அப்புறம் டச், பிரிட்டிஷ், டேனிஷ், பிரெஞ்சு. இந்த ஹைரார்க்கியில் வராங்க இந்தியாவுக்கு. இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பார்க்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் 4 கண்ட்ரிஸ், அதாவது போர்ச்சுகீஸ், டச், டேனிஷ், பிரெஞ்சு, இவங்க 4 பேர்த்தோட சுப்ரீம் பவராக மாறினது யாருன்னு பார்த்தா, ரொம்ப வலிமையானவனா மாறின யாருன்னு பார்த்தா பிரிட்டிஷ் தான். இங்கிலாந்துலேருந்து வந்தவங்க, தமிழ் ஆங்கிலேயர்கள்னு சொல்கிறோம், பிரிட்டிஷ்காரர்கள்னு சொல்கிறோம். ஸோ பிரிட்டிஷ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக மாறுறான் இந்தியாவில். பிஸ்னஸ் செட்டில்மெண்ட்லேயும் சரி, பிஸ்னஸ் செட்டில்மெண்ட்டில் பவர்ஃபுல்லாக மாறின பின்னாடி இந்தியாவுடைய உள்நாட்டு பொலிட்டிக்கல், இங்கே இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவன் இன்வால்வ் ஆகிறான் பிரிட்டிஷ்காரன். ஸோ வியாபாரம், பிஸ்னஸ் அப்படிங்கிற நோக்கம், கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்காக வந்தவன். இந்தியாவில் இருக்கக்கூடிய நறுமணப் பொருட்கள், ஸ்பைசஸ், அதனுடைய பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்தியாவுக்கு வந்தவன் பிரிட்டிஷ்காரன்.
அவன் ஒரு ஸ்டேஜில் பிஸ்னஸை டெவலப் பண்ணி ரொம்ப வலிமையாக பவர்ஃபுல்லாக மாறின பின்னாடி இந்தியாவுடைய உள்நாட்டு அரசியல் லோக்கல் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகிறான். ஸோ மற்ற அதர் 4 கண்ட்ரீஸ் அவங்க எல்லாத்தையும் பிஸ்னஸில் தோற்கடிச்ச பின்னாடி பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான்னா, இங்கே உள்நாட்டு மன்னர்கள் கூட அரசியல் ரீதியான விஷயம், பொலிட்டிக்கல் ரீதியான விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறான். இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரூலர்ஸ் அவங்க கூட இன்வால்வ் ஆகிறான். அதுவும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக் ஒன்று கொடுத்துருப்பேன். இது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், இது ஃபர்ஸ்ட் சாப்டர். போர்ச்சுகீஸ்லேருந்து ஃப்ரெஞ்சு வரைக்கும் படிச்சிருப்போம் பழைய சிலபஸ் இருந்திருந்தால். இப்போ ஏன் இதை சொல்கிறேன், சிலபஸ்லேயே இல்லைங்களே சார் இது ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து தெரிஞ்சுக்கிங்க இது எங்கே மாடர்ன் டைனஸ்டினா எங்கே ஆரம்பமாகுது. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இந்திய விடுதலை போராட்டம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் யாருக்கு எதிரானதுன்னா பிரிட்டிஷ்க்கு எதிரானது. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நடக்க காரணமே பிரிட்டிஷ்காரன் தான். ஸோ அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதனால் அந்த நேஷனல் மூவ்மெண்ட் நடந்தது, அதுக்கு என்ன பேஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ கவனிச்சிட்டா போதுமானது. ஸோ பிரிட்டிஷ்காரன் பிஸ்னஸில் சுப்ரீம் பவராக மாறின பின்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் ரூலர்ஸ் அவங்க கூட ஒரு சில பிரச்சனையில் போய் கலந்துக்கிறான், லோக்கல் பாலிடிக்ஸில் பங்கெடுக்கிறான். அதன் நுழைவாக என்ன ஆகுதுன்னா பல்வேறு போர்கள் நடத்துகிறான் இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன். செகண்ட் டாபிக் கொடுத்துருக்கு பாருங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். இந்தியாவில் பிரிட்டிஷ்கான ரூல், பிரிட்டிஷ் ரூல் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தா வேரியஸ் வார்ஸ் மூலமாக எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அது எப்படி எக்ஸ்பான்ஷன் ஆகுதுன்னா வார்ஸ் மூலமாக தான் எக்ஸ்பான்ஷன் ஆகுது. அந்த பிரிட்டிஷ் ரூலை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு, நடத்தினது யாருன்னு கேட்டால் கவர்னர்ஸ், பிரிட்டிஷ் கவர்னர்ஸ். இது செகண்ட் சாப்டர். மாடர்ன் டைனஸ்டியை அந்த மாதிரி புரிதலுக்காக மூணா பிரிக்கலாம். எப்படி நம்ம ஹிஸ்ட்ரி மூணா சொன்னோம் இல்லையா, ஏன்ஷியன்ட், மிடீவல் அண்ட் மாடர்ன். இந்த மாதிரி மாடர்ன் டைனஸ்டி அந்த மாதிரி 3 சாப்டராக பிரிச்சோம்னா, ஒன்று அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல். ஸோ இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் எதன் மூலமாக எஸ்டாப்ளிஷ் ஆனதுன்னு பார்த்தா வேரியஸ் வார்ஸ். ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம், கர்நாடிக் வார்லேருந்து வேரியஸ் வார்ஸ் படிச்சிருப்போம் நம்ம. மைசூர் வார்ஸ், பெங்கால் வார், இந்த மாதிரி வேரியஸ் வார் படிச்சிருப்போம் நம்ம, மராத்தா வார்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் வார்ஸ் மூலமாக, போர்கள் மூலமாக இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய ஆட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். அதே மாதிரி தான் வார்ஸ் மூலமாக தன்னுடைய ரூலை எக்ஸ்பான்ஷன் பண்ணுறான், விரிவாக்குறான். ஸோ இந்தியாவுக்கு கமர்ஷியல் அதாவது பிஸ்னஸ்க்காக வந்த பிரிட்டிஷ் ஒரு ஸ்டேஜில் இந்தியாவில் வேரியஸ் வார்ஸ் கண்டக்ட் பண்ணி பல்வேறு போர்கள் நடத்தி உள்நாட்டு மன்னர்களை தோற்கடிச்சு ஆட்சியை கைப்பற்றுவான். ஆட்சியை ரூலை பிரிட்டிஷ்காரன் டேக்கன் ஓவர் பண்ணுறான். யார்கிட்ட இருந்து? இங்கே லோக்கல் ரூலர்ஸ், உள்நாட்டு மன்னர்கள், இங்கே இருக்கக்கூடிய கிங்ஸ்ட இருந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறான் பிரிட்டிஷ். சரி, இப்படி ஆட்சியை வார்ஸ் மூலமாக பிடிச்ச பிரிட்டிஷ்காரன் யார் மூலமாக அதை நடைமுறைப்படுத்துறான், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்னு பார்த்தா கவர்னர்ஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். படிச்சிருப்போம், ராபர்ட் கிளைவ்லேருந்து மவுண்ட் பேட்டன் வரைக்கும் இந்த லிஸ்ட் ஆஃப் கவர்னர்ஸ். ஃபஸ்ட்டு பெங்கால் கவர்னரில் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த போஸ்ட் ரீடிசைனேட் ஆகும், மாறிட்டே இருக்கும். ஸோ ராபர்ட் கிளைவில் ஆரம்பித்து அப் டு மவுண்ட் பேட்டன் வரைக்கும் நம்ம படிப்போம். ஸோ இவங்கெல்லாம் கவர்னர்ஸ்ன்னு சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் ரூலை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு பிஸ்னஸ்க்காக வந்து வேரியஸ் வார்ஸ் நடத்தி இந்தியாவில் ஆட்சி ரூலை பிடிச்சி ரூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை எக்ஸ்பான்ஷன் பண்ணி யார் மூலமாக நடைமுறைப்படுத்துறான்னா கவர்னர்ஸ் மூலமாக நடைமுறைப்படுத்துகிறான். ஓகே, இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யாருடைய ரூல் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிரிட்டிஷருடைய ரூல் இருக்கு. இந்த பிரிட்டிஷ் ரூல்னால இந்திய மக்கள், இந்தியன்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ல பாதிப்படைகிறாங்க. கலோனியல் ரூல் அப்படின்னு சொல்கிறோம், காலனி ஆதிக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதனால இந்திய மக்கள் பல்வேறு ஆஸ்பெக்ட்ல, எக்கனாமிக்கலா, சோசியலா, கல்ச்சரலா, பல்வேறு ஆஸ்பெக்ட்ல பாதிப்படைகிறாங்க. இந்திய மக்களை பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது பாதிக்குது. ஸோ பிரிட்டிஷ் ரூலை மக்கள் ஏற்றுக்கல. இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரூலர்ஸ் யாருமே பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போ அதை எதிர்த்து நடத்தப்பட்டதான் எந்த இயக்கம்னு பார்த்தா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது யாருடைய ரூல் எதிர்த்து நடத்தப்பட்டது, யாருடைய ரூல் அப்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் ரூல். ஏன்னா பிரிட்டிஷ் ரூல்னால மக்கள் பாதிப்படைகிறாங்க, மன்னர்கள், கிங்ஸ் பாதிப்படைகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியன் சொசைட்டியே பாதிப்படையுது. அது எப்படி அப்படின்னு பின்னாடி நம்ம படிக்க போகிறோம், அதை பற்றி ப்ரீஃபாக நம்ம படிப்போம். ஸோ அதை எதிர்த்து நடத்தப்பட்டது தான் பிரிட்டிஷ் ரூலை அப்போஸ் பண்ணி அதுக்கு எகெயின்ஸ்டா, பிரிட்டிஷ் ரூல் எங்களுக்கு வேண்டாம், இந்தியா விட்டு பிரிட்டிஷ்காரன் வெளியில் போகணும், இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நடத்தப்பட்டது தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்.
ஸோ இது அடுத்த சாப்டர் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா இந்திய விடுதலை போராட்டம், இந்திய தேசிய இயக்கம். இந்த இந்திய விடுதலை போராட்டம் யாருக்கு எதிரானதுன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு எதிரானது. இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் யார் மூலமா ஆட்சி நடத்தினா? கவர்னர் மூலமா ஆட்சி நடத்தினான். எப்படி ஆட்சி பிடிச்சான்? ஆட்சி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணான்? ரூலை வார்ஸ் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்ணான், எக்ஸ்பான்ஷன் பண்ணான். எதுக்காக பிரிட்டிஷ்காரன் வந்தான்? பிஸ்னஸ்க்காக வந்தான். ஸோ பிஸ்னஸ்க்கு வந்த பிரிட்டிஷ் ஒரு ஸ்டேஜில் இந்தியாவில் வந்து ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான், பிரிட்டிஷ் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். அதனால இந்தியன்ஸ் பாதிக்கப்படுறாங்க. அதை எதிர்த்து தொடங்கப்பட்டது தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ நம்ம படிக்கிறது இந்த ஒட்டுமொத்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்ம படிக்க போகிறது கிடையாது. இது மட்டும் தான் படிக்கிறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பற்றி தான் படிக்கிறோம். பட் பிகினிங் இதுதான் தொடக்கம். எதனால் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்தது, எதனால இந்த இயக்கம், இந்த போராட்டம், இந்த விடுதலை போராட்டம் நடந்தது அப்படின்னா இதுதான் பேஸ். இதுக்கெல்லாம் அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய விடுதலை போராட்டம் யாருக்கு எதிரானதுன்னா பிரிட்டிஷ்க்கு எதிரானது. ரைட். அப்போ மாடர்ன் ஹிஸ்டரியில ஒரு சாப்டர் தான் நம்ம படிக்கிறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை நம்ம படிக்கிறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பிரிட்டிஷ்க்கு எதிரானது. ஓகே. இப்போ அடுத்த பேஜில், இப்போ முன்னாடி டிஸ்பிளே ஆகக்கூடிய பேஜில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பிரீஃபாக கீழே கொடுத்துருப்பேன். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னா அதில் என்னென்ன சாப்டர்லாம் உள்ளடங்குது அப்படிங்கிறத ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நடத்துறது எல்லாமே, நம்ம படிக்கிறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அது குரூப் 4 எக்ஸாமுக்காக, குரூப் 2 எக்ஸாமுக்காக என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதிலிருந்து எடுத்து கொடுத்துருக்கிறது தான் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம பார்த்தோம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா என்ன, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரினா என்ன, அது எங்கே தொடங்குது? அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்லேருந்து தொடங்குது. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி மூணாக பிரிக்கிறோம். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மட்டும் தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ் உள்ளடங்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்கேன். சரி, இது எந்த எக்ஸாமுக்காக? குரூப் 2 எக்ஸாமுக்காக, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2ன்னு சொல்லுவோம். சிசிஎஸ்சி 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதில் இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் தெரியும், ரெண்டுமே பிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்று தான். இன்டர்வியூ போஸ்ட்டும் சரி, நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் சரி, அந்த பிலிமினரி எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் தான் இது, அப்ஜெக்டிவ் டைப்பில். அது என்ன யூனிட்ல இருக்குன்னா யூனிட் நம்பர் 7. குரூப் 2க்கு நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எந்த சாப்டர்ல இருக்குன்னா யூனிட் நம்பர் 7ல இருக்கு. அப்போ யூனிட் நம்பர் 7 முழுவதுமா அந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சா நமக்கு கவர் ஆயிடும். அது இல்லாம யூனிட் 8ல, 8வது யூனிட்ல ஒரு சில சாப்டர் இருக்கு, அதுவும் சேர்த்து இதுல கவர் ஆகும். இதுலயே உங்களுக்கு கவர் ஆயிடும். யூனிட் நம்பர் 7 அண்ட் 8, இது ரெண்டுமே 8ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதுல செலக்டிவா ஒரு சில டாபிக்ஸ் நம்ம நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தொடர்பானது. அதனால அது இதே சாப்டர்ல உங்களுக்கு உள்ளடக்கி நான் கொடுத்துருக்கேன். ஸோ மெஜாரிட்டி யூனிட் நம்பர் 7. இதில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல குரூப் 2 எக்ஸாமுக்காக இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். நேஷனல் ரெனைசன்ஸ், ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜிடேஷன், கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன், ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், நேஷனல் லீடர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம படித்தோம்னா குரூப் 2க்கு உண்டான சிலபஸ் நம்ம கையில் படித்த மாதிரி அர்த்தம். இதில் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நேஷனல் ரெனைசன்ஸ் கொடுத்துருப்பேன். அதில் என்னன்னா சோசியோ அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இன் 19th செஞ்சுரி. இந்த செஞ்சுரினா 19th, 19ஆம் நூற்றாண்டில் தமிழில் சொல்லுவோம் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர். அதான் ஃபர்ஸ்ட் நமக்கு சிலபஸ் உடைய ஃபர்ஸ்ட் சாப்டர். அதுதான் அதான் நம்ம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட்ல அது கொடுத்துருப்பேன். அடுத்தது 2வது சாப்டர் பார்த்தீங்கன்னா ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். அதுவும் உங்கள் கையில் இருக்கும். புலித்தேவர் டு 1857 ரிவல்ட், அது வரைக்கும் உங்கள் கையில் இருக்கும். அந்த 2 சாப்டர் உங்கள் கையில் இருக்கும். இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் கொடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை லைன் பை லைனாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறோம். அதான் ஜூம் கிளாஸில் போகுது. ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் இதுதான் மெத்தட். ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி தான் பிரிண்ட் அவுட் கொடுத்து அதை கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இங்கே நம்ம த்ரூ ஜூமில் பண்ணுறத நம்ம கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதுதான் பேட்டர்ன் நம்ம போகுது. சரி, பிகினிங்கில் பார்த்தோம் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன் மிடிவல், மாடர்ன். அதில் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான். அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுடைய ஸ்பிளிட் அப் தான் இது. அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதில். ரைட். அந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு சில புரிதல் நமக்கு வேணும்.
இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பற்றி ஒரு புரிதல் வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்கிறோம்? பிரிட்டிஷ்க்கு எதிரானது, ஆங்கிலேயருடைய ரூலுக்கு எதிரானது, பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிரானது. பிரிட்டிஷ் ரூல்னால மக்கள் பாதிக்கப்பட்டான். ஸோ பிரிட்டிஷ் ரூல் அப்போஸ் பண்ணி தொடங்கப்பட்டதான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், தமிழ்ல இந்திய தேசிய இயக்கம். அப்போ இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா இந்திய விடுதலை போராட்டம் நம்ம சொல்றோம். இந்த இந்திய விடுதலை போராட்டம் ஆங்கிலேயருக்கு எதிராக நடத்தப்பட்டதுன்னு சொன்னோம். இந்த நேஷனல் மூவ்மெண்ட் நடக்க காரணம் யாருன்னு பார்த்தாலும் பிரிட்டிஷ் தான். புரிஞ்சுக்கணும். யாருக்கு எதிரானதுன்னு பார்த்தாலும் பிரிட்டிஷ் தான். காரணம் யாருன்னு பார்த்தாலும் பிரிட்டிஷ் தான். அப்ப இந்த இந்த டாபிக் நம்ம டெப்தா போனோம்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு இன்னும் புரியும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா, இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நடத்த காரணம் என்ன? பேசிக்கான விஷயம். இந்தியா அப்படிங்கிறது நம்ம நாடு. இந்தியா இஸ் அவர் ஓன் கண்ட்ரி. நம்ம நாடு. இதே பிரிட்டிஷ்காரன் ரூல் பண்றான். அந்த பிரிட்டிஷ் ரூல்னால நம்ம பாதிப்படைகிறோம். ஸோ பிரிட்டிஷ்காரன் வெளியில போகணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்டது தான் இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதுல ஒரு கான்செப்ட், இந்த நேஷனல் அல்லது நேஷனலிசம். நேஷனல் அப்படிங்கிற வேர்டை நம்ம வேறு விதமா பார்க்கலாம். நேஷனலிசம் அப்படின்னா தேசியம். இந்த தேசிய இயக்கம், அதுல தேசியம். தேசியம்னா என்ன? நேஷனலிசம்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி நேஷனலிசம், தேசியம்னா என்ன, அப்புறம் இந்தியன் நேஷனலிசம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம படிப்போம், பார்க்கலாம். முதல்ல நேஷனலிசம் அப்படின்னா தமிழ்ல தேசியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப தேசியம்னா என்ன, நேஷனலிசம்னா என்ன, எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம நாடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பேர், ஐடியாலஜி, ஒரு திங்கிங், ஒரு தாட். அதுக்கு பேர் தான் நேஷனலிசம்னு சொல்றோம். ஸோ நேஷனலிசம்னா என்ன? இது நம்ம நாடு, இது நம்ம இடம், இது நம்ம ஏரியா, இது நம்மளுடையது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பேர் தான் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது நம்ம சொந்த நாடு. இப்போ நேஷனலிசம்னா இது நம்ம சொந்த நாடு. இந்தியன் நேஷனலிசம்னா என்ன? இந்தியா நமது சொந்த நாடு அப்படிங்கிற எண்ணத்துக்கு பேர் தான் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுதான் டெஃபினிஷன். அப்போ இந்தியா நமது சொந்த நாடு அப்படிங்கிற எண்ணம், அந்த ஐடியாலஜி, அந்த தாட், அந்த கான்செப்ட் எப்போ வந்தது? இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்தியா அப்படிங்கிறது நம்ம படிக்கிற காலகட்டம் 16th செஞ்சுரி அல்லது 17th செஞ்சுரி. இந்த காலகட்டத்தில் 18th செஞ்சுரி, 19th செஞ்சுரி, இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்தியா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற மாதிரி காஷ்மீர் டு கன்னியாகுமரி நமக்கு ஒரு பவுண்டரி, இந்தியா அப்படிங்கிற ஒரு பவுண்டரி அன்னைக்கு இருந்ததா? அன்னைக்கு இந்தியான்னு ஒரு கண்ட்ரி, முழுமையான ஒரு கண்ட்ரி, இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரி இருந்ததா? அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்ததா? இந்த மாதிரியான ஒரு பவுண்டரி இருந்ததான்னு கேட்டால் அன்றைய காலகட்டத்தில் கிடையாது எதுவுமே. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பவுண்டரி கொடுத்தது யாருன்னா பிரிட்டிஷ் தான். இப்போ பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு முழுமையான ஒரு சோவரைன் கண்ட்ரியா இருந்ததா, இறையாண்மை பெற்ற நாடா இருந்ததான்னு கேட்டா இல்லை. இந்தியாங்கிறது ஒரு நிலப்பரப்பு, ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒரு ஏரியா. இந்த நிலப்பரப்புல பல குட்டி குட்டி நாடுகள், சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸ்டேட்னா அன்னைக்கு ஒரு அரசு. இன்னைக்கு எப்படி ஒரு கண்ட்ரி மாதிரி அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு தனி அரசு, ஒரு தனி நாடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு டேட்டா சொல்லுது, இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சப்போ, இந்தியா விடுதலை பெற்ற போது 565 565 ஸ்டேட், சின்ன சின்ன குட்டி குட்டி அரசுகள் இந்தியாவில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அப்போ இந்திய நிலப்பரப்பு யோசிச்சு பாருங்க, இந்தியாவுடைய மேப்புள்ள எவ்வளோ சின்ன சின்ன அரசுகள், சின்ன சின்ன நாடுகள் இருந்திருக்குன்னா 565 நாடுகள் விடுதலையப்போ இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகளால் பிளவுபட்ட பகுதி தான் இந்தியா அப்படிங்கிறது. இந்தியா கல்ச்சுரலா, கலாச்சார ரீதியா, பண்பாட்டு ரீதியா, லிங்குவிஸ்டிக், மொழி ரீதியா, லாங்குவேஜ், மொழி ரீதியா, பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியா பல்வேறு நாடுகளாக பிரிந்து கிடந்த பகுதி தான் இந்தியா. எப்போ? பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. படிச்சிருப்போம் நம்ம. அந்தந்த பகுதிக்கு ஒவ்வொரு கிங் இருந்திருப்பார், ஒவ்வொரு ரூலர்ஸ் இருந்திருப்பாங்க அன்றைய காலகட்டத்தில். ஆனால் இந்தியா முழுவதும் ஒருத்தன் கட்டுப்பாட்டிலே இருந்ததான்னு கேட்டால் எந்த கிங் பீரியட்லையுமே கிடையாது. மெஜாரிட்டி ஏரியாவை ரூல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முழுவதுமா காலம் காலமாக ஒரு ஃபிக்ஸட், ஒரு கான்ஸ்டன்டான பவுண்டரி இருந்ததான்னு கேட்டால் இந்தியாவுக்கு அன்றைய காலகட்டத்தில் இல்லை. அப்போ இந்த பவுண்டரி உருவாக்குனது யாருன்னு பார்த்தா பிரிட்டிஷ் தான். அப்போ இந்தியா நமது சொந்த நாடு, இந்தியாங்கிறது ஒரு நாடு, இது நம்ம சொந்த நாடு அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குனதே யாருன்னு பார்த்தா பிரிட்டிஷ் தான். எப்படி உருவாக்குனா நம்ம பார்த்தோம்.
எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற சாப்டரில் வார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் நம்ம சொன்னோம். இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணது வார்ஸ் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணான். இப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மன்னர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த சின்ன சின்ன ஸ்டேட், குட்டி குட்டி அரசுகள், அதை எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரன் தோற்கடிச்சு தன்னுடைய ஒரே நிர்வாகத்துக்கு கீழே கொண்டுட்டு வரான். பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறான். அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் பல நாடுகள் உள்ளடங்கி இருந்திருக்கு. அந்த மன்னர்கள் எல்லாம் தோற்கடிச்சு பிரிட்டிஷ் தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டுட்டு போய் அந்த நிலப்பரப்பு எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அதுக்கு ஒரே நேம் வைக்கிறான், பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறான். நம்ம சொன்னோம், பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குட்டி குட்டி அரசுகள், உதாரணத்துக்கு ஹைதராபாத், அது ஒரு தனி ஸ்டேட், தனி ஒரு அரசு. கர்நாடிக், அது ஒரு தனி ஸ்டேட், அது தனி அரசு. மைசூர், அது ஒரு தனி அரசு. சவுத் இந்தியாவில இதெல்லாம் எடுத்துக்கலாம். சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தென்னிந்தியாவில் அன்னைக்கு இருந்த முக்கியமான அரசுகள் இதெல்லாம் தனித்தனி நாடுகள் அன்னைக்கு. ஹைதராபாத், மராத்தாஸ், மேல மராத்தாஸ், மைசூர், கர்நாடிக் அண்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா தனி ஸ்டேட் ஒன்று பெங்கால். ஸோ இந்த 5மே 5 ஸ்டேட்ஸுமே தனித்தனி கண்ட்ரி மாதிரி அன்னைக்கு இருந்தாங்க. அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கண்ட்ரிஸ் இந்தியா முழுவதும், நூற்றுக்கணக்கான ஸ்டேட்ஸ் இந்தியா முழுவதும் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. வேரியஸ் வார்ஸ் கண்டக்ட் பண்ணி பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான், இந்த மன்னர்கள் எல்லாத்தையும் தோற்கடிக்கிறான். கர்நாடிக் வாரில் ஹைதராபாத்தும் கர்நாடிக்கும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் போகும். மைசூர் வாரில் மைசூர் போகும். பெங்கால் வாரில் பெங்கால் வரும். மராத்தா வாரில் மராத்தா போகும். சீக்ஸ் வாரில் சீக் போகும். பஞ்சாப் வந்து உள்ளிட்ட ஏரியாலாம் போகும். ஸோ இந்த மாதிரி இந்தியா முழுவதும் வேரியஸ் வார் கண்டக்ட் பண்ணி இந்த நிலப்பரப்பு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு என்ன அவன் காமனாக ஒரு பேர் வைக்கிறான், பிரிட்டிஷ் இந்தியான்னு பேர் வைக்கிறான். இப்போ மன்னர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த வரைக்கும் இதெல்லாம் பல்வேறு ஸ்டேட்டாக இருந்தது. இன்னைக்கு பிரிட்டிஷ் கைக்கு போன போது ஒரே பகுதியாக மாறுது. அப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு கிடந்த பகுதியெல்லாம் ஒன்றா சேர்த்தனது யாரு? பிரிட்டிஷ் தான். அவன் தோற்கடிச்சு ரூல் அவன் கை கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஒருங்கிணைக்கி கன்சால்டேட் பண்ணுறான். இப்போ பிரிஞ்சு கிடக்கும்போது, தனித்தனி ஸ்டேட்டாக இருக்கும்போது மக்களும் பிரிந்திருந்தாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறோம் ஹைதராபாத்ங்கிறது ஒரு தனி ஸ்டேட், ஒரு தனி அரசுன்னு சொல்கிறோம். கர்நாடிக் அப்படிங்கிறது ஒரு தனி ஸ்டேட்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பல ஸ்டேட் இருக்கு. அப்போ மக்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறான். இன்னைக்கு எப்படி கண்ட்ரி இருக்கு, இந்தியா ஒரு கண்ட்ரி, பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி அன்னைக்கு இந்தியாவுக்குள்ள பல நில பிரிவுகள் இருந்தது. ஜியாகிரபிக்கலாக, பொலிட்டிக்கலாக பல்வேறு பிரிவுகள் இருந்தது அன்னைக்கு. அப்போ ஹைதராபாத்தில் அவங்க இருக்கக்கூடிய கிங் பேர் என்ன சொல்லுவோம், அந்த போஸ்ட் டிசைனேஷன் நிஜாம் அப்படின்னு சொல்லுவோம் ஹைதராபாத்தில். மைசூரில் சுல்தான் அப்படின்னு சொல்லுவோம். கர்நாடிக்கில் நவாப் அப்படின்னு சொல்கிறோம். பெங்காலில் நவாப்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைசூர் சுல்தான் ஹைதர் அலி அண்டு திப்பு சுல்தான், இவங்க ரெண்டு பற்றியும் படிப்போம் நம்ம ஃபியூச்சர் கிளாஸில். அப்போ இவங்க மைசூர் சுல்தான் ஒரு ரூல் கொண்டு வரார், ஒரு ஆக்ட் கொண்டு வரார், ஒரு சட்டம் கொண்டு வரார் அப்படின்னா அது மைசூருக்கு மட்டும்தான் பொருந்தும். அது கர்நாடிக் போய் கண்ட்ரோல் பண்ணாது அந்த ஆக்ட். அது மராத்தா பகுதிக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது, அது பெங்காலுக்கு போகாது. அப்போ மைசூர் சுல்தான் ஒரு சட்டம் கொண்டு வந்தாருன்னா அது எந்த பகுதிக்கு மட்டும்தான் பொருந்தும்? மைசூருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா மைசூர் ஒரு தனி ஸ்டேட் அன்னைக்கு. அப்போ கர்நாடிக் நவாப் ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கர்நாடிக் மட்டும்தான் பொருந்தும். அப்போ கர்நாடிக் அப்படிங்கிறது ஒரு தனிப்பகுதி, மைசூருங்கிறது தனிப்பகுதி. இப்படி மக்கள் பிரிஞ்சு கிடக்குறாங்க. இப்போ வருவோம், பிரிட்டிஷ் கைக்கு எல்லா பகுதியும் வந்துருச்சு. அவன் பிரிட்டிஷ் இந்தியான்னு பேர் வைக்கிறான். இப்போ ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தான்னு வச்சுக்கங்களேன், மைசூருக்கு தனி ஆக்ட், கர்நாடிக்கு தனி ஆக்டை கொண்டு வர போறான் கிடையாது. ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தான் அப்படின்னா அது பிரிட்டிஷ் ரூல் எங்கெங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கோ, இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குதோ அங்கே எல்லாமே பொருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1835ல இந்தியா முழுவதுமே ஸ்கூல் காலேஜஸ்ல பயிற்று மொழியாக கொண்டு வந்தான் இங்கிலீஷை. 1835 வில்லியம் பெண்டிக் பீரியட்ல படிச்சிருப்பீங்க நீங்க. அப்போ கொண்டுட்டு வரும்போது மைசூருக்கு தனி சட்டம், கர்நாடிக்கு தனி சட்டம், ஹைதராபாத் தனி சட்டம்லாம் கிடையாது. ஒரு ஆக்ட் கொண்டு வந்தானா ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் அது இம்ப்ளிமெண்ட் ஆனது. அப்போதான் மக்கள் மத்தியில நம்மலாம் ஒரு பகுதியை சார்ந்த மக்கள் போல இருக்கு அப்படிங்கிற எண்ணமே ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆகுது, ஆரிஜின் ஆகுது. ஏன் அப்படின்னா ஹைதராபாத் பகுதியில் இருக்கிறவனும் அதை ஃபாலோ பண்றான், கர்நாடிக்கில் இருக்கிறவனும் அதை ஃபாலோ பண்றான், மராத்தாஸ் ஃபாலோ பண்றான், மேல நார்த்தில் டாப்ல இருக்கிறவனும் ஃபாலோ பண்றான். ஏன்னா இதெல்லாம் யாருடைய ஒருத்தன் கையில் இருக்குது. அவன் யாரு? பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் இந்த பகுதியெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே கொண்டுட்டு போன பின்னாடி தான் இந்தியாங்கிறது ஒரே பகுதி, ஒரே நாடு அப்படிங்கிற எண்ணமே ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆகுது. அதுக்கு தான் உதாரணமா அந்த ஆக்ட் கொண்டு வந்ததை நம்ம சொல்றோம், சட்டம் கொண்டு வந்ததை நம்ம சொல்றோம். அப்போதான் மக்கள் மத்தியில இந்தியாங்கிறது, ஓ நம்மளாம் ஒரே நிலப்பரப்பை சார்ந்த மக்கள் போல இருக்க,
ஒரு பிரிட்டிஷ்காரன் ஒரு சட்டம் கொண்டு வந்தா எல்லாத்துக்கும் இது பொருந்துதே அப்படிங்கிற எண்ணமே மக்கள் மத்தியில உதயமாகுது, ஒரு ஆரிஜினேட் ஆகுது. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன, மைசூருக்கு ஒரு பிரச்சனை வந்தாதான் மைசூர் மக்கள் அதை பத்தி கவலைப்படுவான். கர்நாடிக் ஒரு பிரச்சனை வந்தா அவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஏன்னா கர்நாடிக் அப்படிங்கிறது தனி ஸ்டேட், அன்னைக்கு தனி அரசு, தனி நாடு. மராத்தாஸ்குங்கிறது ஒரு தனி நாடு, அவனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்நாடிக்கு ஒரு பிரச்சனை வந்தா தான் அவன் யோசிச்சான். ஆனா இப்போ பிரிட்டிஷ்காரன் கைக்கு போன பின்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே சட்டம் கொண்டு வந்து, ஒரே லாங்குவேஜ் கொண்டு வந்து, ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொண்டு வந்தான். இதெல்லாம் பாருங்க பிரிட்டிஷ்காரன் செஞ்ச வேலை. இதெல்லாம் ஒன்னா கன்சால்டேட் பண்ணது யாரு? பிரிட்டிஷ் தான். ஒரு லாங்குவேஜ் கொண்டு வர இங்கிலீஷ். இங்கிலீஷ் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம தமிழ் பேசியிருப்போம். கர்நாடிக் பகுதியில் இருக்கவே அன்னைக்கு கர்நாடிக் அப்படிங்கிறது இன்றைய தமிழ்நாடு. மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கர்நாடகா அப்படிங்கிறது வேற தனி ஸ்டேட். அது அன்னைக்கு கர்நாடிக்கிறது இன்க்ளூடிங் தமிழ்நாடு. சரி, தமிழ்நாடு பகுதியிலும் தமிழ் பேசியிருப்பான். கேரளா பக்கத்தில் இருக்கவங்க மலையாளம் பேசியிருப்பாங்க. மராத்தாஸ் மராத்தி மொழி பேசியிருப்பான். நார்த்தில் ஒரு மொழி பேசியிருப்பான். ஸோ மொழி ரீதியாக இந்தியாங்கிறது பிளவுபட்டு கிடந்தது. யார் வரதுக்கு முன்னாடி? பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி. நான் ஏற்கனவே சொன்னேன் 1835 எல்லாத்துக்கும் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொண்டு வந்தான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவனும் இங்கிலீஷ் படிக்கிறான், மராத்தாஸ் இங்கிலீஷ் படிக்கிறான், நார்த் ஈஸ்ட்ல இருக்கவனும் இங்கிலீஷ் படிப்பான், நார்த்தில் இருக்கவனும் இங்கிலீஷ் படிப்பான். அப்போ மக்கள் மொழி ரீதியாக ஒன்று சேர்றாங்க, லாங்குவேஜ் அடிப்படையில் ஒன்று சேர்றாங்க. ஒரு கருத்தை ஷேர் பண்ண முடியுது. நார்த்ல இருந்து ஒரு கருத்தை ஒரு காமன் டூல் மூலமா சொல்ல முடியுது. இதை கொண்டு வந்தது யாரு? பிரிட்டிஷ் தான் கொண்டுட்டு வரான். ஸோ பிரிஞ்சு கிடந்த இந்தியா ஒன்று சேர்த்துனது பிரிட்டிஷ்காரன் தான், ஆங்கிலேயர் தான். அவன் கொண்டு வந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது மக்களை ஒன்று சேர்க்கிறது ஒரு டூலா இருந்தது, ஒரு காரணியா இருந்தது. இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இதை நான் சொல்றேன். நான் இதை செஞ்சதுனால தான் பல மன்னர்கள் கண்ட்ரோல்ல இருந்த இந்தியாவை எடுத்து ஒன்னா ஒருங்கிணைச்ச பின்னாடி தான் இந்திய மக்கள் மத்தியில, இந்தியன்ஸ் மத்தியில இந்தியாங்கிறது ஒரு நாடு, இந்தியா நம்ம நாடு, நம்ம கண்ட்ரியை யார் ரூல் பண்ணிட்டு இருக்கான்? இப்போ பிரிட்டிஷ்காரன் ரூல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற எண்ணமே உதயமாகுது. அந்த அந்த ஐடியாலஜியே வருது. அந்த ஐடியாலஜி பேர் தான் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நேஷனலிசம்னா என்ன? தேசியம். தமிழ்ல தேசியம்னா என்ன? இந்தியா நமது சொந்த நாடு அப்படிங்கிற எண்ணம், அந்த எண்ணம், அந்த ஐடியாலஜி, அந்த தாட், அதுக்கு பேர் தான் தேசியம், நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த நேஷனலிசம் யாருனால உருவானதுன்னா பிரிட்டிஷ்னால உருவானது நேஷனலிசம். இந்தியாவில் தேசியத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டா பிரிட்டிஷ்காரன் தான், ஆங்கிலேயர் தான், சந்தேகமே கிடையாது. அதுல இந்தியாவை ஒரே நாடாக மாற்றியவர்கள் யாருன்னு கேட்டாலும் பிரிட்டிஷ்காரன், ஆங்கிலேயர் தான், சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல பேசிக்கான கான்செப்ட் இதெல்லாம். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல நேஷனலிசம்னா என்ன? தேசியம், இந்தியா நமது சொந்த நாடு அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அந்த ஐடியாலஜி பேர் தான் நேஷனலிசம். இதை யார் உருவாக்குனதுன்னா பிரிட்டிஷ்காரன் உருவாக்குனான். ஸோ ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டதான் இந்தியன் நேஷனலிசம். அந்த இந்தியன் நேஷனலிசம் யாருக்கு எதிராக திரும்புது, யாருக்கு எதிராக செயல்படுதுன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக செயல்படுது. அதான் பியூட்டியே. இந்தியாவில் தேசியத்தை உருவாக்கியவர்கள் ஆங்கிலேயர்கள். அவங்க உருவாக்கின தேசியம்ங்கிற எண்ணம், இந்தியா நம்ம நாடு அப்படிங்கிற எண்ணம் ஃபைனலா யாருக்கு எதிராக, யார் அப்போஸ் பண்ணதுன்னு பார்த்தா பிரிட்டிஷ்காரன் அப்போஸ் பண்ணது. அப்படி அப்போஸ் பண்ணி தொடங்கப்பட்டதான் எந்த மூவ்மெண்ட்னு பார்த்தா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கு எதிரானது? பிரிட்டிஷ்க்கு எதிரானது. அப்போ இந்தியன் நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாக்குனதுமே பிரிட்டிஷ்காரன் தான். ஸோ பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்ட இந்திய தேசியம் கடைசியில் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராகவே செயல்படுது. அந்த நடவடிக்கையை தான் இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். ஸோ இதெல்லாம் பேசிக்கானது மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, நவீன இந்திய வரலாறு தமிழ்ல. ஸோ இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி எங்கிருந்து ஆரம்பமாகுது? அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன். அடுத்தது பிரிட்டிஷ்காரன் ரூலை பிடிச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அதனால இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் இருந்ததுனால, பிரிட்டிஷ் ரூல்னால மக்கள் பாதிக்கப்பட்டதுனால அதை எதிர்த்து நடத்தப்பட்டது தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இதை நம்ம புரிஞ்சிருப்போம். அடுத்தது இந்தியன் நேஷனலிசம்னா என்னன்னு படிச்சிருக்கோம். நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் உங்களுக்கு. இந்திய தேசியம், இந்தியா நமது சொந்த நாடு அப்படிங்கிற எண்ணத்துக்கு பேர் தான் இந்தியன் நேஷனலிசம். இந்தியா இஸ் அவர் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிற எண்ணம், அந்த ஐடியாலஜிக்கு பேர் தான் இந்தியன் நேஷனலிசம். அதை யார் ஆரிஜினேட் பண்ணதுன்னா பிரிட்டிஷ் தான். ஸோ பிரிட்டிஷ்னால உருவான நேஷனலிசம்ங்கிற கான்செப்ட், ஐடியாலஜி கடைசியில் யாருக்கு எதிராக செயல்படுது? பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக செயல்படுது. எப்படி செயல்படுது? பல்வேறு போராட்டமாக செயல்படுது. அதை தான் விரிவாக இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். இதான் நமக்கு சிலபஸில் இருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட். கேட்டால் சொல்லணும், நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்தியன் நேஷனலிசம்
முதல்ல நேஷனலிசம்னா என்ன, தேசியம்னா என்ன, இந்தியா நமது சொந்த நாடு. இந்தியன் நேஷனலிசம் என்ன, இந்தியா நமது சொந்த நாடு. இப்போ இந்த இந்தியன் நேஷனலிசம் யாருக்கு எதிராக செயல்பட்டது, பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக செயல்பட்டது. ஸோ இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட். அடுத்தது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்குள்ள போலாம் நம்ம. இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா அதில் என்னென்ன சாப்டர் உள்ளடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். சிம்பிள். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா இந்திய விடுதலை போராட்டம் தொடர்பானது, அவ்வளவுதான். ஆங்கிலேயருக்கு எதிராக செய்யப்பட்ட, எடுக்கப்பட்ட, செயல்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஈவெண்ட்டையுமே நம்ம சொல்லலாம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்திய விடுதலைக்காக நடந்த ஒவ்வொரு போராட்டத்தையும், ஆங்கிலேயரை அப்போஸ் பண்ணி நடந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நம்ம என்ன சொல்லலாம்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. ரைட். இப்போ நம்ம சிலபஸ்க்கு வரலாம். குரூப் டூ எக்ஸாமினேஷன். இப்போ குரூப் டூ எக்ஸாம்னா நமக்கு இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ ரெண்டுமே ஒரே எக்ஸாம் தான். அதில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு தான் உங்கள் பேஜ் முன்னாடி உங்கள் டிஸ்பிளே ஆகிற பேஜுக்கு உண்டான சிலபஸ் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் அது எந்த யூனிட்ல இருக்குது, குரூப் டூவில் யூனிட் நம்பர் 7. அதில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற சாப்டரில் என்னென்னலாம் நம்ம படிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நேஷனல் ரெனேசன்ஸ், அதாவது தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு ஒரு டாபிக் தமிழில். இங்கிலீஷில் நேஷனல் ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன படிக்கிறேன்னா சோசியோ அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இன் 19th century. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான, தோற்றுவிக்கப்பட்ட சமூக மற்றும் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள், ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட், அவங்கள பற்றி படிக்க போகிறோம். தான் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம படிக்கிறோம். உங்கள் கையில் பிரிண்ட் அவுட் நோட்ஸ் இருக்கும். பிரம்ம சமாஜிலேருந்து ஆரம்பித்து நம்ம வரிசையாக நிறைய விஷயங்கள் அதில் படிக்க போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். இது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல், 2வது சாப்டர். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுல இருந்து கொடுத்துருக்கேன் பாருங்க, புலித்தேவர் டு 1857 ரிவல்ட். இது 2வது சாப்டர் நம்ம படிக்கிறோம். இது செகண்ட் சாப்டர், ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். தமிழில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு. ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக என்னென்ன பிரச்சனை, என்னென்ன புரட்சி, என்னென்ன குட்டி குட்டி புரட்சிகள், பெரிய புரட்சிகள் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத அதில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை யாருக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்கோம், எகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். அதில் தான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். தேசிய மறுமலர்ச்சி ஃபர்ஸ்ட் ஒன், நேஷனல் ரெனைசன்ஸ். அதுக்கு அடுத்தது ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல், செகண்ட் சாப்டர். இதுவும் கையில் இருக்கும். ஃப்ரம் புலித்தேவர் அதுல இருந்து அப் 1857 ரெவல்ட் வரைக்கும் உங்க கையில் இருக்கும். அடுத்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய ஃபார்மேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எந்த இயர்னு பார்த்தா 1885. அதுல இருந்து அப் டு 1947 இந்தியாவுடைய ஃப்ரீடம் வரைக்கும் வரிசையா படிக்க போறோம். காங்கிரஸ் உடைய ஆரிஜினேஷன் அதில் ஆரம்பிச்சு, காங்கிரஸ் சார்பா இந்தியாவுடைய ஃப்ரீடம்காக நடத்தின ஒவ்வொரு போராட்டத்தையும் வரிசையா அப் டு எது வரைக்கும் நம்ம படிக்கிறோம், 1947 வரைக்கும் படிக்கிறோம். அதுக்கு அடுத்தது டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜிடேஷன், பல்வேறு வகையான எதிர்ப்புகள். யாருக்கு எதிரானது, ஆங்கிலேயருக்கு எதிரானது. அதான் கீழே கொடுத்துருக்கோம், சத்தியாகிரகா அண்ட் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ஸ். இதில் 2 கான்செப்ட் இருக்கு. டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜிடேஷன் அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிரான பல்வேறு எதிர்ப்புகள். எப்படி எதிர்ப்புலாம் இருந்தது, ஒன்று அமைதியான முறையில் சாத்வீக எதிர்ப்பு தான் சத்தியாகிரகா. இந்த சத்தியாகிரகா அப்படிங்கிற டெக்னிக் அது இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இன்ட்ரோ கொடுத்தது யாருன்னா காந்திஜி. இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தது, அந்த டெக்னிக் அதை கொண்டு வந்தது யாருன்னா காந்தியடிகள். அது ஒரு மெத்தட், அது ஒரு மோடு. ஆங்கிலேயருக்கு எதிரான இந்த எதிர்ப்பை பதிவு பண்ணாலும் அது ஒரு டெக்னிக். அடுத்தது ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ஸ். இந்த சத்தியாகிரகத்து மேல நம்பிக்கை இல்லாத இந்தியர்கள் இருந்தாங்க. அவங்கள என்ன சொல்றோம்னா ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு சொல்றோம், புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்களும் ஒரு சில முயற்சியை எடுத்தாங்க. இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்காரனை வெளியே எடுத்தணும், அவனை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில முயற்சி எடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ்காரன் டைரக்டா தாக்க ஆரம்பிச்சான், அட்டாக் பண்றான், பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் அட்டாக் பண்றான். ஸோ ரெவல்யூஷனரி வே, புரட்சியாளர்கள் புரட்சிகரமான வழி கையில் எடுக்கிறான். புரட்சிகரமான வழின்னா என்ன, பிரிட்டிஷ்காரனை தாக்குறது, குண்டு வீசுறது, துப்பாக்கியில சுடுறது. ஏன்னா அந்த ரெவல்யூஷனரிஸ் உடைய தாட் என்னன்னா, இந்தியாவை பிரிட்டிஷ்காரன் கேப்சர் பண்ணனது வார்ஸ் மூலமா தான். இந்தியாவை பிரிட்டிஷ்காரன் பிடிச்சது போர்கள் மூலமா, வெப்பன்ஸ் மூலமா, ஆயுதத்தின் மூலமா. அப்போ இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ்காரனை வெளியேற்றுறதும் எதன் மூலமா தான் முடியும் அவன் நம்புறான், வெப்பன்ஸ் மூலமா தான் முடியும். அதனால இந்த சத்தியாகிரக டெக்னிக்ல நம்பிக்கை இல்லாத இருந்த ஒரு இந்தியன்ஸ் ஒரு குரூப் வந்து அவங்களும் விடுதலை போராட்டத்துக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க. அவங்கள பத்தி படிக்கிறோம். அவங்களுக்கு பேர் ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு சொல்றோம். அதை அந்த சாப்டர்ல படிக்க போறோம்.
அடுத்தது கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன். கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன். தமிழ்ல வகுப்புவாதமும் இந்திய பிரிவினையும் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா எந்த இயர்ல முடியுது? 1947ல் இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துட்றான், ஃப்ரீடம் டிக்ளேர் பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரி புதுசா உதயமாகுது, ஆரிஜினேட் ஆகுது, பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உதயமாகுது. அதுக்கு காரணம் என்ன? இந்தியா அப்படிங்கிறது ஒரே நாடா இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து ஒரு தனியா ஒரு பகுதியை பிரித்து பாகிஸ்தான் சொல்லிட்டு அறிவிக்கிறோம். அதுக்கு ரீசன் என்ன? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனை. அதான் கம்யூனலிசம். கம்யூனலிசம்னா வகுப்புவாதம். வகுப்புவாதம்னா என்ன? கம்யூனலிசம்னா என்ன? ரிலீஜியஸ் அடிப்படையில் மத ரீதியா இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில இருந்த பிரச்சனை கடைசியில் எந்த நாட்டில் போய் முடியுதுன்னா பாகிஸ்தான்ல போய் முடியுது, இந்தியாவுடைய பிரிவினையில போய் முடியுது. அதான் நம்ம இதில் படிக்க போறோம். கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்ட கம்யூனலிசம், வகுப்புவாதம், பிரச்சனை, மத ரீதியான கருத்து வேறுபாடு கடைசியில் எதில் போய் முடியுதுன்னா பார்ட்டிஷன், இந்தியாவுடைய பிரிவினையில போய் முடியுது. அது அந்த சாப்டர்ல படிக்கிறோம். எந்த பேஸ்ல, எந்த இடத்துல ஆரம்பமாகுது இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனை, அது எங்க போய் முடியுது, எப்படி பாகிஸ்தான் உதயமாகுது அப்படிங்கிறத படிக்கிறோம். அடுத்தது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். சரி, இந்த நேஷனல் மூவ்மெண்ட், நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், தேசிய விடுதலை போராட்டம் நாடு முழுவதும் நடக்குது. ஒட்டுமொத்த ஹோல் கண்ட்ரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது, ஒட்டுமொத்த இந்தியாவும் அதில் பங்கெடுக்குது. அதில் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஆவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஆரம்பிச்சு லேட்டஸ்டா யாரெல்லாம் பங்கெடுத்தாங்களோ அது வரைக்கும் வரிசையா உங்களுக்கு லீடர்ஸ் அடிப்படையில் கொண்டுட்டு போவோம். வஉசி, பாரதியார், இது மாதிரி செண்பகராமன், இந்த மாதிரி பல்வேறு லீடர்ஸ் நம்ம வரிசையா நம்ம ராஜாஜி, பெரியார், லேட்டஸ்டா பங்கெடுத்தவங்க வரைக்கும் இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு, ஒட்டுமொத்த இந்திய விடுதலை போராட்டம், நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற சாப்டர்ல படிக்கிறோம். அடுத்தது நேஷனல் லீடர்ஸ், ஜவஹர்லால் நேரு, காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ், அபுல் கலாம் ஆசாத், ரவீந்திரநாத் தாகூர், இந்த மாதிரி முக்கியமான நேஷனல் லீடர்ஸ், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன நேஷனல் மூவ்மெண்ட்ல அப்படிங்கிறத படிக்க போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா குரூப் 2 அப்படிங்கிற எக்ஸாமினேஷனுக்காக நம்ம படிக்கிறோம். குரூப் 2ல பிலிமினரி எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்ல யூனிட் நம்பர் 7ல நம்ம கொடுத்துருக்கூடிய சிலபஸ் இதுதான். உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஸ்பிட் அப் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு ஒரு சாப்டர் அதில் கொடுத்துருக்கேன், 1885லேருந்து 1947 வரைக்கும். அதுலேயே அந்த சாப்டர் படிக்கும்போது இதெல்லாம் அதில் உள்ளடங்கிடும். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜிடேஷன், கம்யூனலிசம், பார்ட்டிஷன், இதெல்லாம் உள்ளடங்கி அதில் வரும் உங்களுக்கு. ஸோ நேஷனல் ரெனேசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி, அதில் ஆரம்பித்து வரிசையாக பிரிட்டிஷ்காரனுக்கு எதிரான தொடக்க கால பிரச்சனை, அப்புறம் காங்கிரஸ் கட்சி, தென் காங்கிரஸ் நடத்தின பல்வேறு போராட்டங்கள், அப்புறம் கம்யூனலிசம், இந்து முஸ்லீம் பிரச்சனை நாட்டை பிரிச்சது. அதில் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதை படிக்கிறோம். தென் நேஷனல் லீடர்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம்? குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்காக. எந்த யூனிட்ல? யூனிட் நம்பர் 7. சரி, நம்ம குரூப் 2 எக்ஸாமில் நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் சார் எதிர்பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 13 to 15, 13லிருந்து 15 கொஷின் வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா யூனிட் நம்பர் 7லையும் இருக்குது, யூனிட் நம்பர் 8லையும் நமக்கு இருக்குது. இன்னும் 2 டாபிக் அதுலேயும் உங்களுக்கு கவர் ஆகி உங்களுக்கு வரும். அதெல்லாம் இதுலேயே சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதிகபட்சமாக 13லிருந்து 15 கொஷின் எதுக்காக எதிர்பார்க்குறோம்? குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்காக, ப்ரிலிமினரி எக்ஸாம். நாங்கள் உங்களுக்கு லாங்குவேஜோட இம்பாக்ட் குறைவாக இருக்கும். ஸோ நம்ம சப்ஜெக்டோட இம்பாக்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 13 to 15 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நம்ம குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்காக எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம குரூப் 2 படிக்க போகிற சிலபஸ். இந்த சிலபஸ் நம்ம கொடுத்துருக்கூடிய டாபிக்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணனது? டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணது. நல்லா புரிஞ்சுக்கணும். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன். அதில் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ் படிக்க போகிறோங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நேஷனலிசம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். இந்திய தேசியம், இந்தியா நமது சொந்த நாடு. இந்த எண்ணத்தை உருவாக்குனது யாரு? பிரிட்டிஷ்காரன். பல மன்னர்களை தோற்கடிச்சு நாட்டெல்லாம் ஒன்றா கன்சால்டேட் பண்ணி அவன் கைக்கு போன பின்னாடி தான் இதெல்லாம் ஒரே நிலப்பரப்பு அப்படிங்கிற ஐடியாலஜி வருது. அதான் இந்திய தேசியம்னு சொல்கிறோம். இந்த இந்திய தேசியம், அந்த ஐடியாலஜி யாருக்கு எதிராக செயல்படுதுன்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக தான் செயல்படுது. அது எப்படி செயல்படுதுங்கிறதா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் நம்ம விரிவாக படிக்கிறோம். ஸோ குரூப் 2க்கு நம்ம சொல்லியிருக்கோம் 13லிருந்து 15 கேள்வி, படிக்கக்கூடிய சாப்டர்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்தது குரூப் 4 எக்ஸாமினேஷன். ஸோ குரூப் 4 வந்து விஏஓ.
இந்த சிலபஸ் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 7ல் தான் கொடுத்துருக்காங்க. அதே சாப்டர் தான், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான். இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 10th லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால இதிலிருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மேலோட்டமா வரலாம். பட் படிக்கக்கூடியது 2க்குமே ஒரே சாப்டர், ஒரே ஏரியா தான். அது குரூப் 2வா இருந்தாலும் சரி, அல்லது குரூப் 4 விஏஓ இருந்தாலும் சரி, குரூப் 4 எக்ஸாமினேஷனா இருந்தாலும் சரி, சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் வேரியேஷன் நம்ம பர்ட்டிகுலரா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல கிடையாது. ஸோ நீங்க செலக்டிவான டாபிக்ஸ் குடுத்துருக்கேன். இத நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க குரூப் 2வா இருந்தாலும் எழுதிக்கலாம். குரூப் 4 விஏஓ எது வந்தாலும் நீங்க எழுதிக்கலாம். அதேதான் நேஷனல் ரெனைசன்ஸ், ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், டிஃபரண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜிடேஷன், கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன், ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், நேஷனல் லீடர்ஸ். லாஸ்ட்ல கவனிங்க. கூடுதலா ஒரு பாயிண்ட் குடுத்திருக்கும். இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். விடுதலைக்கு பிறகு இந்தியா. அப்ப குரூப் 4ல புதுசா ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம். இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக்க புதுசா படிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் பெரிய வேரியேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. மினிமம் வேரியேஷன் தான். ஆனா நீங்க சிலபஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, 1, 2 டாபிக் குரூப் 4 சிலபஸ்ல இல்லாம இருக்கும். உதாரணத்துக்கு ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற டாபிக்க டைரக்ட்டா அங்க உங்களுக்கு குடுக்கல குரூப் 4ல சிலபஸ்ல. பட் டிஃபரண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜிடேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கான். இப்போ டிஃபரண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜிடேஷன்னா அதுல இன்க்ளூட் ஆனது தான் அந்த டாபிக். இம்ப்ளைடு தான் அது கருத்து. 1857 ரெவல்ட்ட தவிர்த்துட்டு நம்ம குரூப் 4 எக்ஸாம்லாம் எழுத முடியாது. வெள்ளூர் ரிவல்ட், வெள்ளூர் புரட்சி தமிழ்ல படிச்சிருப்பீங்க. வெள்ளூர் புரட்சி, அது வேலூர் புரட்சி படிச்சிருப்போம். அத தவிர்த்துட்டு குரூப் 4 எக்ஸாம் எழுத முடியாது. இதெல்லாம் இம்ப்ளைடு தான் நமக்கு சிலபஸ்ல. ஸோ 2க்குமே குரூப் 4 அண்ட் விஏஓ 2க்குமே சிலபஸ் மோர் ஆர் லெஸ் சேம் தான். குரூப் 2ல டெப்த்தான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறோம். ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுங்கிறதுனால. குரூப் 4ல 10th ஸ்டாண்டர்டுங்கிறதுனால கொஞ்சம் மேலோட்டமான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ படிக்கிறது 2மே ஒரே ஏரியா தான். ஒரே சாப்டர் தான் நம்ம படிக்கிறோம். அங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தனோ அதே தான் இங்கேயுமே உங்களுக்கு. சரிங்க சார். குரூப் 4ல எவ்வளோ நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கவர் ஆகலாம்னா, 8லிருந்து 10 கேள்வி கேட்கலாம். அதிகபட்சம் அவ்வளோதான். 8 to 10 கொஸ்டின்ஸ். இதே குரூப் 2ல எவ்வளோ சொன்னோம்? 13 to 15. 13லிருந்து 15 கொஸ்டின் சொன்னோம். ஆனா குரூப் 4ல நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? 8லிருந்து 10 கேள்விகள் நமக்கு நம்ம சப்ஜெக்ட்லேருந்து கேட்கலாம். ஸோ இதான் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஸ்கோப் இவ்வளோ தான் நம்ம சப்ஜெக்ட்ல. நல்ல வெயிட்டேஜான சப்ஜெக்ட் உங்களுக்கு. மேத்தமேட்டிக்ஸ்க்கு அடுத்தது பர்ட்டிகுலரா ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து இந்த இந்த குரூப் 2வா இருந்தாலும் சரி, குரூப் 4ஆ இருந்தாலும் சரி, ஹிஸ்டரிங்கிறது ஒரு மேஜர் ரோல். ஏன்ஷியன், மிடிவல், மாடல் இது 3ம் சேர்த்துனீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு இதிலிருந்து கிடைக்கும். சப்ஜெக்ட் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா எளிமையா தான் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் இது மாதிரி நாங்க குடுக்குறோம். நல்லா கவனிச்சு நீங்க நோட்ஸ் ஃபாலோ பண்ணீங்கனாவே போதுமானது. இந்த நோட்ஸ் நல்லா படிச்சாவே போதுமானது. ஸோ இன்னைக்கு என்ன கிளாஸ்ல பார்த்துருக்கோம்? மாடர்ன் இண்டியன் ஹிஸ்டரி. அதுல ஒரு பர்ட்டிகுலர் சாப்டர் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்தியன் நேஷனலிசம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த இந்தியன் நேஷனலிசம்ங்கிற தாட் ஐடியாலஜி உருவாக்குனது பிரிட்டிஷ்காரன் நம்ம பார்த்தோம். இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட், இந்த நிகழ்வு யாருக்கு எதிராக நடைபெற்றதுனாலும் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக தான் நடைபெற்றது. ஸோ பிரிட்டிஷால் தோற்றுவிக்கப்பட்ட நேஷனலிசம் கடைசியில் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நடந்தது. இதை சொன்னோம். அடுத்தது குரூப் 2 எக்ஸாமினேஷன்னா என்ன நம்ம படிக்கிறோம், அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. அடுத்தது குரூப் 4 எக்ஸாமினேஷன்னா அதில் நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. 2க்குமே சிலபஸ் மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு சேம் தான். பெரிய வேரியேஷன் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இந்த சிலபஸ்க்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன சார்? பேஸ் என்ன? நிறைய சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். எதை படிக்கணும் நம்ம? இப்போ நம்ம சப்ஜெக்ட் பத்தி தான் நம்ம பேசுறோம். ஜென்ரலான விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதில் ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். பர்டிகுலரா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பத்தி பேசலாம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்க கையில் இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட் மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் படிங்க. அதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. எல்லாத்துக்குமே நல்லா கவனமா காமனாக கவனிச்சுக்கணும். ஸோ நம்ம கிளாஸஸ்லாம் போய் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்யணும்? இந்த 13லிருந்து 15 கொஸ்டின் குரூப் 2க்கு, குரூப் 4க்கு 8லிருந்து 10 கொஸ்டின். இதை நம்ம சரியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, என்ன படிக்கணும் அப்படிங்கிறத, எதை படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றைய கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதுமானது. உள்ள போய் படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு ஐடியா, இதெல்லாம் பேசிக் ஐடியாஸ் அபவுட் த சப்ஜெக்ட். ஸோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்டை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரி, பிரிண்ட் அவுட் மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னா, இப்போதைக்கு போதுமானது. மோர் தென் எனஃப். தேவைக்கு அதிகமானது உங்கள் பிரிண்ட் அவுட் படிக்கிறது. இப்போ ஸ்கூல் புக்லாம் படிக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. இப்போதைக்கு எதுவுமே தேவையில்லை, எதையுமே படிக்க வேண்டாம். முதல் ப்ரியாரிட்டி அது என்ன சார் இப்போதைக்குன்னா, இப்போதைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் முதல் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ், ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய நோட்ஸ் தான் கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, நோட்ஸ் நாங்கள் எங்கிருந்து எடுக்கிறதெல்லாம் கிடையாது.
எல்லாத்துக்கும் நோட்ஸ்க்கு அடிப்படை எதுன்னு பார்த்தா ஸ்கூல் புக்ஸ் தான். இப்போ இந்த நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கக்கூடிய நோட்ஸை எங்கிருந்து ஆரிஜினேட் பண்ணுறோம், அதனுடைய கட்டமைக்கிறது எங்கிருந்துன்னு பார்த்தா ஸ்கூல் புக்கில் இருந்து தான். இப்போ நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு ஒரு சாப்டர் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த சாப்டருடைய தொடக்கம் பிகினிங் 8வது புத்தகத்தில் இருக்குது. 8th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து 12th ஹிஸ்ட்ரி வரைக்கும் உங்களுக்கு போகுது. எல்லா டாபிக்குமே வேரியஸ் புத்தகத்தில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது. 8th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் கொடுக்குறோம். அப்போ ஸ்கூல் புத்தகம் தான் நோட்ஸுக்கு அடிப்படை. அப்போ நோட்ஸை நீங்கள் படிச்சீங்கன்னா ஸ்கூல் புத்தகத்தையும் படித்த மாதிரி தான் உங்களுக்கு அர்த்தம். மெஜாரிட்டி ஆஃப் பாயிண்ட்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது உங்களுக்கு நோட்ஸில் உங்களுக்கு கவர் ஆகிடும். அதை தாண்டி டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உண்டான புக்ஸ் இருக்குது, ஸ்பெஷலைஸ்டாக போடுறது. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா தமிழில் 2-3 ஆத்தர் போடுவாங்க, இங்கிலீஷில் 2-3 ஆத்தர் போடுவாங்க. அந்த புத்தகத்திலிருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் எப்படி கவர் ஆகிருக்கு, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அதையும் உங்கள் நோட்ஸில் சேர்த்திருக்கிறேன். யூனிவர்சிட்டிஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹிஸ்ட்ரியிலிருந்து அந்த புத்தகத்திலிருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் அதை இருக்கும். ஸோ உங்கள் நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிக்சர் மாதிரி தான், மிக்சர் கலவை. அது ஸ்கூல் புத்தகமும் இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்ட் புத்தகம் இருக்கும், யூனிவர்சிட்டிஸ் உண்டான புத்தகம் இருக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உண்டான புத்தகத்திலிருந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போது நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. படித்து பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்டுங்கிறது ஏதேனும் ஒரு புத்தகத்திலிருந்து கொடுத்த விஷயம் கிடையாது. வேரியஸ் புத்தகத்திலிருந்து எடுத்து கொடுத்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதான் எங்கள் வேலையும் கூட, சிம்பிளிஃபை பண்ணுறது. நீங்கள் படிக்கிறது எல்லா புத்தகத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு படிக்க முடியாது. 10-15 புத்தகத்தில் இருக்குன்னா அத்தனை புத்தகத்தை எடுத்து வச்சு நீங்கள் கன்சாலிடேட் பண்ண முடியாது. நாங்கள் செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறோம், எளிமையாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய ப்ரியாரிட்டி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்டுக்கு கொடுங்க. அது ஸ்கூல் புத்தகத்தை படித்த மாதிரி உங்களுக்கு அது அதுவும் சேர்ந்து தான் உங்களுக்கு வரும் அதில். ஸோ இதெல்லாம் பேசிக்கான அடிப்படை புரிதல். இதில் இனிமேல் எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் நோட்ஸ் நல்லா படிங்க, தரவாக படிங்க. உங்கள் கையில் 2 டாபிக் கொடுத்துருக்குறேன். இந்த 2 டாப்பிக்கு லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். தென் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கம்யூனலிசம், இதெல்லாம் அப்படியே வரிசை 1 by 1 நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னில் தான் கிளாஸ் நம்ம கொண்டுட்டு போக போகிறோம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ பர்டிகுலராக உங்கள் கையில் இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட் மெட்டீரியல், அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேஷனல் ரெனேசன்ஸ் அப்படிங்கிற அதான் ஃபஸ்ட்டு சாப்டர். அதில் கீழே அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருங்க பாருங்கள், சோசியோ அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்ஸ். அதான் ஃபஸ்ட்டு தொடங்க உங்களுக்கு. 19th செஞ்சுரியில் இந்தியாவில் இருந்த சோசியோ சமூக ரீதியான, ரிலீஜியஸ் சமய ரீதியான ரிஃபார்ம்ஸ் மறுமலர்ச்சி, அதாவது சீர்திருத்தங்கள் கொண்டு வந்த இயக்கங்கள், அதை பற்றி படிக்கிறோம். பிரம்ம சமாஜத்திலிருந்து வரிசையாக உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் எல்லாமே. பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மூவ்மெண்ட், இது மாதிரி நிறைய இருக்கும், அலிகார் மூவ்மெண்ட், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம் நம்ம. தியோசபிக்கல் சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ், இயக்கங்கள், அமைப்புகள், அது இல்லாமல் தனி இண்டிவிஜுவல்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஜோதிபா பூலே சத்யசோதக் சமாஜில் வருவார், நாராயணகுரு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். ஐயன் காளி, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், இண்டிவிஜுவல்ஸ். இவங்கெல்லாம் இந்தியன் சொசைட்டியில் அண்டு ரிலீஜியனில் இருந்த பிரச்சனைகள், அதை ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தான், அதை சீர்திருத்தினா, அந்த பிரச்சனையை பற்றி பேசினா, அதை பற்றி இந்த சாப்டரில் படிக்கிறோம் நம்ம. அதை பற்றி தான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அதான் தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், அதை நேஷனல் ரெனேசன்ஸ். அது ஃபர்ஸ்ட் சாப்டர். அதுக்கு அடுத்தது ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல், இது 2வது சாப்டர். இதில் என்ன சொல்லியிருக்கோம், புலித்தேவர் டு 1857 ரிவல்ட், தமிழில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். தொடக்க கால கிளர்ச்சி யார் தொடங்கி வைக்கிறாங்க பாருங்க, புலித்தேவர். புலித்தேவர் ஒரு பாளையக்காரர். பாளையக்காரர்னா ஒரு குறுநில மன்னர் மாதிரி. பாளையம்ங்கிறது ஒரு ரீஜியன், ஒரு ஆட்சி பகுதி. அந்த பாளையம்ங்கிற ஆட்சி பகுதிக்கு யார் தலைவர், லீடர் யாரோ அவர் தான் பாளையக்காரர் அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒரு பாளையக்காரர் தான் யாருன்னா புலித்தேவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் யாரை அப்போஸ் பண்றாரு, பிரிட்டிஷ் ரூல் அப்போஸ் பண்றாரு. ஒட்டுமொத்த இந்தியாவிலே சொல்லலாம் நம்ம, எந்த மன்னர், எந்த கிங் முதலா பிரிட்டிஷ் ரூல், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல், அந்த ரூல் அப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தா புலித்தேவர். அவர் ஒரு பாளையக்காரர். அங்கிருந்து தொடங்குறோம் 2வது சாப்டர். அப்படிதான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்பேன். ஸோ புலித்தேவர்,
தென் வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரும் ஒரு பாளையக்காரர் தான். அடுத்தது மருது பிரதர்ஸ், மருது பாண்டியர்கள். தென் தீரன் சின்னமலை. அதுக்கு அடுத்தது ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான். இவங்க 2 பேரும் பெரும் மன்னர்கள், மைசூர் சுல்தான்ஸ், ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான். அப்போ புலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், தீரன் சின்னமலை இவங்கெல்லாம் யாரை எதிர்க்கிறாங்க? பிரிட்டிஷ் ரூல் எதிர்க்கிறாங்க. எப்படி எதிர்க்கிறாங்க? வரி கட்ட மாட்டோம், டாக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலேயருக்கு நாங்க வரி கட்ட முடியாது. அதை நம்ம விரிவாக படிப்போம், நோட்ஸ் போகும்போது அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ புலித்தேவர் பீரியட்லேருந்தே அந்த எதிர்ப்பு ஆரம்பமாகுது. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் அப்போஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இந்தியாவிலே இருக்கிறவனுங்க, இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க, பிரிட்டிஷ்காரன் வெளியில் இருந்து வந்தோம், உங்களுக்கு எதுக்குடா நாங்கள் டேக்ஸ் கட்டணும்? ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம், டேக்ஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் நாங்கள் பே பண்ண மாட்டோம்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தவர் புலித்தேவர். அதிலிருந்து படிக்கிறோம். புலித்தேவர், தென் வீரபாண்டிய கட்டபொம்மன், தென் மருது பிரதர்ஸ் அண்ட் தீரன் சின்னமலை. இந்த மாதிரி படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான். அவங்களும் அப்போஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் ரூலை. இவங்கெல்லாம் மன்னர்கள், சின்ன சின்ன மன்னர்கள். இவங்க மட்டும்தான் அப்போஸ் பண்ணாங்களா? இல்லை. அடுத்தது ஒரு சாப்டர் கொடுத்துருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. பழங்குடியின மக்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் ரூலை. ஏன்னா பிரிட்டிஷ் ரூல்னால பாதிக்கப்படுறாங்க. மன்னர்கள் மட்டும் பாதிக்கப்படையில, ஒரு இந்திய சமூகமே, ஒட்டுமொத்த சமூகமும் பாதிப்படைஞ்சது பிரிட்டிஷ் ரூல்னால. மன்னர்கள் பாதிப்படைஞ்சதுனால புலித்தேவர்ல இருந்து மைசூர் சுல்தான்ஸ், நம்ம படிக்கிறதுல எவ்வளவு பேர் நம்ம சொல்றோம், இவங்களாம் அது இருக்கிறாங்க. அடுத்தது விவசாயிகள், பேசான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விவசாயிகள் அவங்க பாதிப்படைகிறாங்க பிரிட்டிஷ்காரனால. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பாதிப்படைகிறாங்க, பழங்குடியின மக்கள் பாதிப்படைகிறாங்க. அவங்களும் எதிர்க்கிறாங்க பிரிட்டிஷ்காரனை, பல்வேறு புரட்சி போராட்டத்தை நடத்துறாங்க. அதையும் நம்ம படிக்க போறோம். செகண்ட் சாப்டர் பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்போ. அவங்க மட்டும்தான் பாதிப்படைஞ்சாங்களான்னு பார்த்தா, பிரிட்டிஷ் மிலிட்டரியில இருந்த சிப்பாய்ஸ் அவங்களும் பாதிப்படைகிறாங்க. அதனால தான் 1806 வெள்ளூர் ரிவல்ட் அண்ட் 1857 தி கிரேட் ரிவல்ட், இது ரெண்டும் நடக்குது. 1857 பெரும் புரட்சி, 1806 வேலூர் புரட்சி. அது காரணமே சிப்பாய்கள் தான் அடிப்படையானது. அதை பற்றி விரிவாக நம்ம பேசுவோம். சிப்பாய்கள் செஞ்ச புரட்சி தான் அது ரெண்டுமே. அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ மன்னர்கள் பாதிப்படைகிறான், விவசாயிகள் பாதிப்படைகிறான், பழங்குடியின மக்கள் பாதிப்படைகிறான், சிப்பாய்கள் பாதிப்படைகிறான். ஸோ இவங்க எல்லாம் பாதிப்படைஞ்சதுனால நடத்தப்பட்டது தான் பல்வேறு புரட்சிகள், போராட்டங்கள். இதை தான் செகண்ட் சாப்டர்ல நம்ம படிக்க போறோம். ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல், புலித்தேவர்ல ஆரம்பிச்சு 1857 ரெவல்ட் வரைக்கும் நம்ம படிக்க போறோம். இதெல்லாம் யாருக்கு எதிரானதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? பிரிட்டிஷ்க்கு எதிரானது. இது செகண்ட் சாப்டர். அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி, அரசியல் கட்சி, எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனதுன்னா 1885. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு ரிட்டையர்ட் ICS, இந்தியன் சிவில் சர்வீஸ்ல ஒர்க் பண்ண ஒரு ஆஃபீஸர், அவர் தோற்றுவிச்சதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதனுடைய பீரியட் என்ன? 1885 இருந்து 1947 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். இது ஒரு மேஜர் ஏரியா. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஒரு மேஜர் டாபிக் எதுனா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பத்தி, அதனுடைய போராட்டத்தை பத்தி படிக்கிறது. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஜென்ரலா 3ஆ பிரிச்சு நம்ம படிப்போம். 1885 அதுல ஆரம்பிச்சு 1905, 1885 ஆரம்பிச்சு 1905, 20 இயர்ஸ் மாடரேட் எரா அப்படின்னு சொல்லுவோம். மாடரேட், மிதவாதிகள், மாடரேட் எரா, அது மாடரேட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 1905 இருந்து 1919 வரைக்கும், 1905 இருந்து 1919. இந்த இடைப்பட்ட காலத்தை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது தீவிரவாதிகள் காலம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எரா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 1919 இருந்து 1919 இருந்து 1947 வரைக்கும் காந்தியன் எரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 3ஆ ஸ்பிளிட் அப் பண்ணி படிப்போம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பீரியடை ஒன்று மாடரேட் எரா, மாடரேட் பீரியட், செகண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீரியட், தீவிரவாதிகள் காலம், 3ஆவது காந்திஜி காலம். பேர்ல இருக்கு மிதவாதிகள், மாடரேட். மிதவாதிகள்னா மாடரேட்டா காங்கிரஸ் கட்சி இயங்கும். யாருக்கு எதிரா? பிரிட்டிஷ்காரனுக்கு எதிரா. அக்ரெசிவா போராடாது, அமைதியான வழியில பெட்டிஷன் எழுதி கொடுக்கறது, ரெக்வஸ்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி அமைதியான வழியில போராட்டத்தை, கருத்துக்களை பிரிட்டிஷ்காரன்ட்ட பதிவு பண்ணிட்டு இருக்கான் மாடரேட்ஸ்.
அந்த மாதிரி தான் காங்கிரஸ் கட்சி 20 இயர்ஸ் வந்து இயங்கினது. அதனால தான் அந்த காலத்தை மாடரேட் எரா அப்படிங்கிறோம். மாடரேட், மீடியமா, ஒரு அமைதியான முறையில் பிரிட்டிஷ்காரன்ட்ட ரெக்வஸ்டா, பிரிட்டிஷ்காரன் மேல மாடரேட்டுக்கு நம்பிக்கை இருந்தது. மிதவாதிகள், தமிழ்ல சொல்றோம் மிதவாதிகள், மிதமா செயல்பட்டவங்க. யாருக்கு எதிரா? ஆங்கிலேயருக்கு எதிரா. மிதவாதிகளுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்குன்னா பிரிட்டிஷ்காரன் மேல நம்பிக்கை இருக்கு. இந்தியாவுக்கு தேவையானதை பிரிட்டிஷ்காரன் செய்வான் அப்படின்னு நம்பணும் காங்கிரஸ்ல இருந்த தலைவர்களே. அதான் ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ், 1885 இருந்து 1905 வரைக்கும் அப்படிதான் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டது. அதனாலதான் மிதவாதிகள் காலம்னு சொல்றோம். அப்புறம் 1905 இருந்து 1919 வரைக்கும் தீவிரவாதிகள் காலம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எரா அப்படின்னு சொல்றோம். தீவிரவாதிகள், தீவிரமா செயல்படுறது. இப்ப யாருக்கு எதிரான எண்ணம் கொண்டவர்கள்? ஒண்ணு ஆங்கிலேயருக்கு எதிரான எண்ணம் கொண்டவர்கள், ரெண்டாவது மாடரேட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் முரண்பாடு. மாடரேட் அமைதியான முறையில் ரெக்வஸ்ட் பெட்டிஷன் எழுதி கொடுத்தான் பிரிட்டிஷ்காரன்ட்ட. ஆனா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ரைட் ராயலா கேட்க ஆரம்பிச்சான். தீவிரவாதிகள்னா ஆயுதம் எடுத்து தாக்கல யாரையுமே, அவங்க புரட்சியாளர்கள் தனியா படிக்க போறோம். தீவிரவாதிகள்னா எண்ணம் தீவிரமான எண்ணமா இருந்தது, போராட்ட வழிமுறைகள் தீவிரமா இருந்தது. திலகர் எடுத்துக்கலாம், திலக், பாலகங்காதர திலக். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னார். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, நீ என்ன கொடுக்குற நானே எடுத்துப்போம் அப்படின்னார். இந்த கருத்து பாருங்க, தீவிரமான கருத்து. மிதவாதிகள் இந்த மாதிரி வார்த்தையே பயன்படுத்தல எங்கேயுமே. தீவிரவாதிகள் தான் பேசுறாங்க. சுயராஜ்யம், விடுதலை கொடு அப்படிங்கறத பத்தி பேசுறதே முதல்ல தீவிரவாதிகள் தான். அப்போ மிதவாதிகள் பீரியடு 1885 to 1905னா 1905ல இருந்து 1919 வரைக்கும் இந்த மாதிரி தீவிரமான எண்ணம் கொண்ட காங்கிரஸ் தலைவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக தீவிரமான போராட்டத்தை வழிமுறையை கையில் எடுக்கிறாங்க. அதனால தீவிரவாதிகள் காலம்னு சொல்றோம். அது என்ன சார் 1905 ஒரு பாயிண்ட் வச்சு சொல்றீங்க, திடீர்னு மாறி போச்சா அப்படின்னா, அந்த இயர் ஒரு பெக்யூலரான இயர். எதனாலனா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்கத்தை ரெண்டா பிரிச்சது. அது விரிவா பின்னாடி படிக்கலாம். வங்கத்தை ரெண்டா பிரிச்சதுனால காங்கிரஸ் கட்சி தீவிரமா போராட ஆரம்பிக்குது. யாருக்கு எதிரா? ஆங்கிலேயருக்கு எதிரா. அதனாலதான் எக்ஸ்ட்ரீம் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றோம். நம்ம அந்த பாயிண்ட் கையில் எடுக்கிறோம். அது எதனால, என்ன பேக்ரவுண்ட்ங்கிறத விரிவா நம்ம பின்னாடி படிக்கலாம். ஸோ 1885ல இருந்து 1905 வரைக்கும் மாடரேட் எரா. இந்த மாடரேட் எராவை சடனா மாத்தின பாயிண்ட் எதுன்னு பார்த்தா, இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தா, எந்த ஆக்டிவிட்டின்னு பார்த்தா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்கத்தை ரெண்டா பிரிச்சது. அந்த எந்த இயர்ல? 1905ல. ஸோ அதிலிருந்து காங்கிரஸ் தீவிரமா போராட ஆரம்பிக்குது. அதனால 1905ல இருந்து 1919 வரைக்கும் அந்த இன் பிட்வீன் கேப், அந்த பீரியட் என்ன சொல்றோம்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எரா, தீவிரவாதிகள் காலம்னு சொல்றோம். அடுத்தது 1919ல இருந்து என்ன சொல்றோம்? காந்திஜி எரா, காந்தியன் எரா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன? காந்தியடிகள் உள்ள வந்துடுறார். தென்னாப்பிரிக்கால இருந்து காந்தியடிகள் இந்தியா ரிட்டர்ன் ஆனது 1915. அகமதாபாத்ல சபர்மதி ஆசிரமம் அப்படின்னு ஒரு ஆசிரமம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1916. இந்தியாவில் காந்திஜி நடத்தின ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகம் எதுன்னு பார்த்தா சாம்பிரான், படிச்சிருப்பீங்க, 1917. அடுத்தது கேடா சத்தியாகிரகம், அகமதாபாத் சத்தியாகிரகம். இது ரெண்டு 1918ல, 1918. இது எல்லாமே அந்தந்த பகுதி சார்ந்த பிரச்சனை. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் சாம்பிரான், கேடா, அகமதாபாத், இதெல்லாம் அந்த பகுதி சார்ந்த சின்ன சின்ன போராட்டங்கள். அதுக்கும் இந்திய விடுதலை போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ காந்திஜி நடத்தின முதல் நேஷனல் மூவ்மெண்ட் எதுன்னு பார்த்தா ரவுலட் சத்தியாகிரகம், படிச்சிருப்பீங்க, 1919ல. என்ன இயர்ல? 1919 ரவுலட் சத்தியாகிரகம். இந்த ரவுலட் சத்தியாகிரகம் நடத்தப்பட்ட இயர் 1919. அதனாலதான் காந்தி இதுல இருந்து படிக்கிறோம்னா 1919ல இருந்து நம்ம படிக்கிறோம். ஏன்னா அதுதான் காந்திஜி நடத்தின முதல் தேசிய போராட்டம் 1919ல. அப்போ காந்திஜிய தேசிய தலைவரா மாத்தினதே எந்த போராட்டம்னா ரவுலட் சத்தியாகிரகம் தான். அது என்ன சார் ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்னா, ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான், ஆங்கிலேயர்கள். அது என்னன்னு விரிவா நம்ம நோட்ஸ்ல படிக்கலாம். ரவுலட் ஆக்ட், பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொன்னான். ரவுலட் சட்டம், அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தொடங்கப்பட்டதுதான் ரவுலட் சத்தியாகிரகம். ரவுலட் சட்டம் என்ன செஞ்சது, என்ன சொன்னது, அதனால ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரியர் என்கொயரி இருக்கணும், அரெஸ்ட் வாரண்ட் இருக்கணும். அரெஸ்ட் பண்ணா 24 ஹவர்ஸ்ல ஏதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதான் இப்போ இருக்கக்கூடிய ப்ரொசீஜர், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஆக்ட் என்ன சொல்லுது, ரெவல்யூஷனரின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டா, புரட்சியாளர் பயங்கரவாதின்னு ஒருத்தனை முடிவு பண்ணிட்டா, இந்த ரவுலட் ஆக்ட்ல அவனை அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி அரெஸ்ட் பண்ணா ப்ரியர் என்கொயரி தேவையில்லை,
அரெஸ்ட் வாரண்ட் தேவையில்ல. மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும், 2 வருஷம் வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் வச்சுக்கலாம். எங்கே கொண்டு போக தேவையில்லைன்னா கோர்ட்டுக்கு கொண்டு போக தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் ஒருத்தனை போலீஸ் கஸ்டடியில் வச்சிருந்தா அவனை பற்றி எந்த டேட்டாவுமே தெரியாது, வெளியில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததுனால இந்திய விடுதலை போராட்ட வீரர்களும் பாதிக்கப்பட்டாங்க. தான் ரவுலட் ஆக்ட். இதை எதிர்த்து காந்திஜி போராட்டத்தை கையில் எடுத்தார். அதுதான் ரவுலட் சத்தியாகிரகம். இதுதான் ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் போராட்டம் காந்திஜி நடத்தினது. இதை பற்றியும் விரிவாக நம்ம நோட்ஸில் படிப்போம். ஸோ இந்த ரவுலட் சத்தியாகிரகம் தான் காந்திஜி நேஷனல் லீடராக மாற்றினது. அதனால தான் காந்தி நிறைய அதிலிருந்து படிக்கிறோம். 1919 நம்ம படிக்கிறோம். ஒன்ஸ் காந்திஜி நேஷனல் மூவ்மெண்ட்ல என்டர் ஆன பின்னாடி ஒட்டுமொத்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் சரி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் சரி, யாரை மையப்படுத்தி இயங்கினதுன்னா காந்திஜியை மையப்படுத்தி தான் இயங்கினது. காந்திஜி என்ன சொல்றாரோ அதுதான் காங்கிரஸ், அதுதான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும், 1947 வரைக்கும். அதனால தான் அந்த பீரியட் என்ன சொல்றோம்னா காந்தியன் எரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இது 3rd சாப்டர். இப்படி விரிவாக நம்ம படிப்போம், 3ஆ பிரிச்சு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னா 1885 டு 1905 ஃபர்ஸ்ட் மாடரேட் எரா. தென் 1905 இருந்து 1919 வரைக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எரா. அடுத்தது 1919 இருந்து 1947 வரைக்கும் காந்தியன் எரா. இதை 3ஐயும் பிரிச்சு விரிவா அந்த பீரியட் நடந்த என்னென்ன போராட்டங்கள், மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் விரிவா நம்ம படிக்க போறோம். ஸோ அடுத்தது 4வது டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜிடேஷன் அப்படிங்கிற சாப்டர்ல என்ன படிக்கிறோம்? அதான் சத்தியாகிரக டெக்னிக் அண்ட் ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ். இந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிற டெக்னிக் ஆல்ரெடி நான் சொன்னேன். நான் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதே யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி தான். தென்னாப்பிரிக்காவில் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் அண்ட் சக்சஸ்ஃபுல் மெத்தட். காந்திஜி பற்றி படிக்கும்போது சொல்லலாம், நம்ம பேசுகிறோம் அதை பற்றி. காந்தியடிகள் இந்தியாவில் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடியே ரேசியல் டிஸ்கிரிமினேஷன், இன ரீதியான பாகுபாடு எங்கே? சவுத் ஆப்பிரிக்காவில். அதை எதிர்த்து போராடினார் சவுத் ஆப்பிரிக்காவில். அந்த போராட்டத்தின் போது தான் இந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிற டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். அப்போ காந்தியடிகள் முதலாக இந்த சத்தியாகிரக முறையை பரிசோதித்தது எந்த கண்ட்ரின்னு கேட்டால் சவுத் ஆப்பிரிக்கா. பிஃபோர் இந்தியா, இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்க தொடங்குறாருன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் தொடங்குறாரு. அவர் இந்தியாவில் அந்த டெக்னிக் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு. சத்தியாகிரகம்னா என்ன? அமைதியான வழியில் போராடுறது, உண்மை மற்றும் அகிம்சை, ட்ரூத் அண்ட் நான் வைலன்ஸ். இந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிற கான்செப்டோடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ட்ரூத் அண்ட் நான் வைலன்ஸ், உண்மை மற்றும் அகிம்சை. இந்த 2 வழியில போராடுறது தான் காந்தியன் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்பிக்கை இல்லாதவங்க, ஹோப் இல்லாதவங்க தான் ரெவல்யூஷனரிஸ்ன்னு சொல்றோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள், தனிநபர்கள் ரகசியமா இந்தியா முழுவதும் செயல்பட்டாங்க. ஆங்கிலேயருக்கு எதிரான தாக்குதல் நடத்தினான். மித்திரமேளா அப்படின்னு ஒரு மூமெண்ட், அது ஒரு இயக்கம். அபினவ் பாரத் சங்கம் அப்படின்னு ஒரு இயக்கம். மாதிரி பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள் இந்தியாவுக்குள்ளேயும் இயங்கினது, அவுட் சைடு இந்தியா, இந்தியாவுக்கு வெளியிலையும் இயங்கினது ஆங்கிலேயருக்கு எதிராக. ஸோ இந்த இயக்கங்களை பற்றி தான் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ல படிக்க போறோம். இது 4th சாப்டர் படிக்கிறோம். தென் கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, ஹிந்து அண்ட் முஸ்லிம்ஸ் இப்படி மத ரீதியாக பிரிஞ்சு போனாங்க. அப்படி மத ரீதியாக பிரிஞ்சு செயல்பட்டதனுடைய விளைவு என்ன, அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு பார்த்தா கடைசியில் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவே 2ஆ பிரிச்சிடறோம்ல 1947ல. 1 டே பிஃபோர் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு நாள் முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டது. ஏன்னா முஸ்லீம் லீக் கட்சியுடைய டிமாண்டே அதுதான். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கும்போதே, பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில் இருக்கும்போதே செப்பரேட் பாகிஸ்தான் வேணும், தனி பாகிஸ்தான் வேணும் அப்படிங்கிறது தான் முஸ்லீம் லீக் கட்சியுடைய டிமாண்ட். அதனால தான் 1 டே பிஃபோர் பாகிஸ்தானுக்கு விடுதலை கொடுக்குறாங்க, ஆகஸ்ட் 14 அன்னைக்கு. இப்போ அதுக்கு அடிப்படை என்ன? இந்து முஸ்லீம் பிரச்சனை. அது எப்படி படிப்படியாக வளர்ந்து பார்ட்டிஷன்ல போய் முடியுது, தேச பிரிவினையில் போய் முடியுது அப்படிங்கிறது அடுத்த சாப்டர். தென் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அது ரொம்ப முக்கியமான ஏரியா. ரோல் ஆஃப் தமிழ்நாடு, வஉசி அவருடைய பங்களிப்பு என்ன, கான்ட்ரிபியூஷன். பெரிய பாரதியார் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, வாஞ்சிநாதன் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, சுப்பிரமணிய சிவா, ராஜாஜி, பெரியார், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய லீடர்ஸ் பற்றி படிக்கிறோம். இப்போ மேலே நம்ம நேஷனல் மூவ்மெண்ட்ல படிப்போம் சத்தியாகிரகம். அதில் ஒரு மெத்தட் தான், ஒரு மூவ்மெண்ட் தான் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சொல்லலாம், ஒத்துழையாமை இயக்கம். அதே போல் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், சட்ட மறுப்பு இயக்கம்.
1930 படிச்சிருப்பீங்க. சிவில் டிசோபீடியன்ஸ் பார்த்தா 1930 நாடு முழுவதும் நடந்த போராட்டம், தண்டி மார்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க. காந்திஜி சபர்மதியிலிருந்து தண்டி வரைக்கும் போறார் குஜராத்தில். அங்கே போய் ஆங்கிலேயருக்கு எதிராக டேக்ஸ் பே பண்ணாத நான் உப்பு எடுப்பேன், சால்ட் டேக்ஸ், அதை பிரேக் பண்றார். அதாவது ஆங்கிலேயர் அன்னைக்கு ஒரு டேக்ஸ் போட்டான், உப்பு உற்பத்தியின் மேல ஒரு வரி போட்டான். அது அடித்தட்டு மக்களை பாதிச்சது. அதை தான் காந்திஜி பிரேக் பண்றார். உப்பு உற்பத்தி செய்யறதுக்கு, சால்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை பிரேக் பண்றாரு. அதுக்காக என்ன பண்றாரு, சபர்மதியிலிருந்து தண்டி வரைக்கும் தண்டி மார்ச் படிச்சிருப்பீங்க, நடைப்பயணம் நடந்து போறார். இந்த மாதிரி இந்தியா முழுவதும் வேரியஸ் பிளேசஸ்ல இந்த மூவ்மெண்ட் நடந்தது. உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல, அது நடந்தது. சால்ட் சத்தியாகிரகா. அதெல்லாம் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ராஜாஜி அவர் திருச்சி டு வேதாரண்யம், திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் போய் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துறாரு. இதுதான் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல என்ன, ஒயிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம படிக்க போறோம். இது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். தென் நேஷனல் லீடர்ஸ். இந்த நேஷனல் லீடர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாபிக்லேயே கிளியரா கொடுத்துருக்காங்க சிலபஸ்லேயே. தேச தலைவர்கள் அவங்கள பத்தி நம்ம முக்கியமா படிக்கணும். அதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. தென் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவுடைய விடுதலைக்கு பின்னாடி என்னென்ன நம்ம படிக்க போறோம், என்னென்ன நடந்திருக்கு, முக்கியமான ஈவெண்ட் எல்லாம் என்ன, அது தனியாக ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி ஒரு குரூப் பண்ணி வச்சிருக்கோம். அதை உங்களுக்கு கொடுக்க போறேன். இதுதான் அது குரூப் 4 இருந்தாலும் சரி, விஓ இருந்தாலும் சரி, இந்த குரூப் 2 இருந்தாலும் சரி, வாட் எவர் எக்ஸாம், என்ன எக்ஸாம் இருந்தாலும் சரி, வாட் எவர் மேபி, எது வந்தாலும் நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் இதுதான். தேசிய மறுமலர்ச்சி அதில் ஆரம்பிச்சு நம்ம இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், குரூப் 4 அண்ட் விஓனா, குரூப் 2னா மேலே இருக்கக்கூடிய டாப்பிக்கோடு நிறுத்திக்கிறோம், நேஷனல் லீடர்ஸ் அதோட நிறுத்திக்கிறோம். இதுதான் நம்ம படிக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல. இதை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நிறைய ஒரு சந்தேகம் ஜென்ரலா எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அதான் நான் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்கிறேன். இந்த டாபிக் மட்டும்தான் நீங்க ஸ்கூல் புக் படிக்கிறதா இருந்தாலும் இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஸ்கூல் புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம படிக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை, அன்னெசரி, அவசியம் இல்லாதது. டிஎன்பிஎஸ்சி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் படிக்கணும். நீங்க ஸ்கூல் புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்க தேவையில்லை. ஸ்கூல் புத்தகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 20 டாபிக் நம்ம படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்கூல் புக்ல அது 20 டாபிக்ல நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த 10 டாபிக் 8 டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நீங்க பிக்கப் பண்ணி படிச்சா போதுமானது. ஸோ அவசியம் இல்லாத ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும், படிக்கணுமா? தேவையில்லை, அவசியமே இல்லை. கொஸ்டின்ஸ் கேட்குறானா? இல்லை, கேட்கறதே கிடையாது. ஸோ ஒரு ஆர்டிஐல கேட்டதுக்கு கிளாரிஃபிகேஷன் கிளியரா டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கு. டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க. குரூப் 4னா ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி, குரூப் 2 அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், அவ்வளோதான். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி தான் படிக்கணுமே தவிர ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தேவையில்லாததை படிக்காதீங்க, முதல்ல தேவையானதை படிங்க, தேவையில்லாத படிக்க வேண்டாம். ஸோ இது காமன் டவுட் எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுங்கிறது எதனுடைய ஒரு பகுதி? மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியோட ஒரு பகுதின்னு பார்த்துருக்கோம். இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி எங்கிருந்து கமெண்ட்ஸ் ஆகுதுன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், இந்தியாவிற்கு ஐரோப்பியர் வந்தது. இதுக்காக, பிசினஸ்க்காக, வியாபாரத்துக்காக. எப்படி வந்தான்? புதிய கடல் வழி, நியூ சி ரூட், புதிய கடல் வழி மூலமா வந்தது. அது யார் வந்தது? எந்த கண்ட்ரி? போர்ச்சுகீஸ். அதுல இருந்து தொடங்குது மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. அதுல யார் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறினான்னு நம்ம பார்த்தோம்? பிரிட்டிஷ். பிசினஸ்ல மாறினதோட மட்டும் கிடையாது, இதுல இன்வால்வ் ஆனா லோக்கல் பாலிடிக்ஸ், உள்நாட்டு அரசியலில் பங்கெடுத்து இங்க இருக்கக்கூடிய மன்னர்களை தோற்கடிச்சு பிரிட்டிஷ் ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்றான். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவில் நிறுவுறான், எஸ்டாப்ளிஷ் பண்றான், அதை எக்ஸ்பான்ஷன் பண்றான், அதை விரிவாக்குறான். அதுக்கு என்ன பயன்படுத்துறான்? எதை பயன்படுத்துறான்? வார்ஸ் பயன்படுத்துறான். போர்கள் மூலமா ஆட்சி நிறுவுறான். அந்த ஆட்சி யார் மூலமா நடைமுறைப்படுத்துறான்னு கேட்டா கவர்னர்ஸ் மூலமா நடைமுறைப்படுத்துறான். இப்போ கவர்னர், பிரிட்டிஷ் கவர்னர்ஸ் ராபர்ட் கிளைவ்ல இருந்து மவுண்ட் பேட்டன் வரைக்கும் அவங்க பிரிட்டிஷ் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்றான். அந்த ரூலை அப்போஸ் பண்ணி தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அப்போ இந்த 2 சாப்டர் நம்ம படிக்க போறது கிடையாது, தேவையில்லை. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் யாருக்கு எதிரானதுன்னா பிரிட்டிஷ்க்கு எதிரானது.
இது நம்ம பத்தி விரிவா நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நேஷனலிசம்னு என்ன நம்ம பார்த்திருக்கோம். இந்திய தேசியம், இந்தியா நமது நாடு அப்படிங்கிற எண்ணத்துக்கு பேர் தான் இந்தியன் நேஷனலிசம். இதை உருவாக்குனது யாரு? பிரிட்டிஷ்னு சொல்லியிருக்கோம். பல பகுதியா பிரிந்து கிடந்த நாட்டை ஒண்ணு சேர்த்து ஒரே கண்ட்ரியா மாத்தினது யாருன்னு பார்த்தா பிரிட்டிஷ் தான். ஒரே பகுதியா மாத்தின பின்னாடி தான் மக்கள் மத்தியில நம்மலாம் ஒரு பகுதியை சார்ந்த மக்கள், ஒரு நிலப்பரப்பை சார்ந்த மக்கள், ஒரு நாட்டை சார்ந்த மக்கள் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதான் இந்தியன் நேஷனலிசம் அப்படிங்கிறோம். இப்ப நம்மலாம் ஒரு பகுதியை சார்ந்த மக்கள் அப்படின்னா, நம்மள யார் ரூல் பண்றான்? இப்போ பிரிட்டிஷ்காரன் ரூல் பண்றான். அவனை எதிர்த்து போராடலாம். அதுதான் நேஷனல் மூவ்மெண்ட், விடுதலை போராட்டம். இப்ப இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் யாருக்கு எதிரானது? பிரிட்டிஷ்க்கு எதிரானது. இந்தியன் நேஷனலிசம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா பிரிட்டிஷ்னால உருவாக்கப்பட்டது. இந்தியாங்கிற ஒரு முழுமையான ஒரு நாட்டை 1947ல ஒரு பவுண்டரி கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு பவுண்டரி கொடுத்தது யாருன்னு பார்த்தா பிரிட்டிஷ்காரன் தான். பிஃபோர் தட் இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டன்டான எல்லை அப்படிங்கிறதே கிடையாது. இதை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்கு, என்ன நடந்தது அப்படிங்கிறது வரிசையா நம்ம படிச்சிருக்கோம். யாரெல்லாம் எதிர்த்தாங்க தொடக்கத்தில். புலித்தேவர் பீரியட்ல இருந்து 1857 ரெவல்ட் வரைக்கும், அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து அப் டு 1947 வரைக்கும் என்ன நடந்தது. சத்தியாகிரகம் ஒரு டெக்னிக், புரட்சியாளர்கள்லாம் சேர்ந்து ஆங்கிலேயரை தாக்குறது, ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் அது ஒரு டெக்னிக். அப்புறம் இந்து முஸ்லிம்ஸ் பிரச்சனை, பாகிஸ்தான் பிரிஞ்சது. ஸோ ஒட்டுமொத்த பிரிட்டிஷ்காரனுக்கு எதிரான நேஷனல் மூவ்மெண்ட்ல தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அதில் யாரெல்லாம் முக்கியமான நேஷனல் லீடர்ஸ்லாம் யாரு. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் புதுசாக ஒரு டாபிக். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க போகிறதுங்கிறத நீ கிளாஸில் நம்ம பேசியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு அவுட்லைன், ஒரு சிலபஸோடைய அவுட்லைன். எங்கே தொடங்குறோம்? தேசிய மறுமலர்ச்சி, நேஷனல் ரெனைசன்ஸ். அதில் தொடங்கி எங்கே முடிக்கிறோம்? இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், அதில் முடிக்கிறோம். இதான் நம்ம படிக்க போகிற சிலபஸோடைய அவுட்லைன். குரூப் 4 அண்ட் விஏஓவாக இருந்தால் 8லிருந்து 10 கேள்வி உங்களுக்கு கொஷின்ஸ் கவர் ஆகும். அண்டு அதே சேம் டைம் குரூப் 2 இருந்தால் 13லேருந்து 15 கொஷின் கவர் ஆகும். நோட்ஸோடைய பேஸ் எங்கன்னு பார்த்தா ஸ்கூல் புத்தகம் தான். தென் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கு, அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு சில புக்ஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி புக்ஸ் இருக்கு. இதெல்லாம் மிக்ஸ்டான ஒரு நோட்ஸ் தான் உங்க கையில் இருக்கிறது. எதை ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா படிக்கணும்? நோட்ஸை படிங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நோட்ஸு கொடுங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிளான், ஒரு எக்ஸ்பிளனேஷன். அடுத்த கிளாஸ்ல இருந்து என்ன பண்ண போறோம்னா, உங்க கையில பிரிண்ட் அவுட்ஸ் இருக்கும், நேஷனல் ரெனைசன்ஸ். அதுவும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மெட்ல வச்சிருக்கோம். அதை உங்களுக்கு லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்படி நம்ம கிளாஸ்ல நோட்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோமோ, நீங்க கிளாஸ் வந்தாலும் இதே மெத்தட் தான். உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிச்சாலும் பிரிண்ட் அவுட்ஸ் கையில கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதே பேட்டர்ன் தான். இன்னும் நேரில் நம்ம மீட் பண்ண முடியாம நம்ம த்ரூ ஜூம் ஆப்ல நம்ம கிளாஸ் கொண்டுட்டு போறோம். ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுதான் நம்ம நடத்தக்கூடிய மெத்தட், நம்ம நடத்தக்கூடிய சிலபஸ். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கொஷின் கவர் ஆகக்கூடிய ஸ்கோப் இதுதான். இது ஜென்ரலான அவுட்லைன். என்னோட எந்த எப்போ இருந்தாலும் சரி, என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு அவுட்லைன் சிலபஸ் பத்தி கொடுத்துருது. அதை கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். எல்லாம் பேசிக் கான்செப்ட்னா என்ன, மாடர்ன் ஹிஸ்டரி என்ன, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் என்ன நடந்தது, என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு அதை பத்தி இருக்கணும். அதான் அந்த கிளாஸோடைய நோக்கம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குரூப் 4 அண்ட் விஏஓ சிலபஸ், குரூப் 2 சிலபஸ் மோரார்லெஸ் சேம் தான். என்ன படிக்க போறோங்கிற ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இந்தியன் இந்த நேஷனல் ரெனைசன்ஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து நம்ம லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல சிலபஸ்ல படிக்கிறதுல ஏதாவது ஜென்ரல் டவுட்ஸ் இருந்ததுன்னா, இப்போ நீங்க உங்க ஆடியோவை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். இப்போ டைரக்டா என்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்க ஆடியோவை அன்மியூட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா கேளுங்க. சார் சொல்லுங்க சார். சார் இப்போ பழைய புக் படிக்கிறீங்களா இல்ல புது புக் படிக்கிறீங்களா சார்? புது புத்தகம் தான் சார். இன்னைக்கு லேட்டஸ்ட்ல என்ன புத்தகம் ஃபாலோ பண்றோமோ அந்த புத்தகத்தை படிச்சா ஓகேங்க சார். ஆனா பழைய சிலபஸ். எஸ், சிலபஸ் பழைய சிலபஸ் தான். அதுல மாற்றம் இல்ல. குரூப் 4 விஏஓ பொறுத்த வரைக்கும் பழைய சிலபஸ் தான் அப்படியே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆனா படிக்கிறது எந்த புத்தகம்? எல்லாமே புது புத்தகத்தில் தான் நம்ம படிக்கணும். ஓகேங்க சார். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காமன் ஆனது. சரியா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் புது புத்தகத்தை நம்ம படிக்க போறோம். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? இல்லைங்க சார். சிலபஸ் புரியுதா என்ன நடத்த போறேன்னு? புரிஞ்சுதுங்க சார். ஓகே, வெரி குட். ஓகே, உங்க டவுட் முடிஞ்சதுன்னா நீங்க மியூட் பண்ணிக்கங்க. வேற டவுட் இருந்தாலும் கேளுங்க சார். சொல்லுங்க சார். சார், கேஷ்குமார் ஃப்ரம் சேலம்.
சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில முன்னாடி இருக்கிற அந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அதுவும் அது பக்கத்து டாபிக்கும் இன்க்ளூடட் தானே சார்? அதுவும் படிக்கணும் தானே சார்? தேவையில்லம்மா, அதானே சொன்னேன் நான் உங்களுக்கு. அது 2மே சிலபஸ்ல இல்லை. எதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுடைய ஆரிஜின் எங்க, எதனால அந்த பிரச்சனைலாம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சரியா? ஓகே சார். சிலபஸ்ல உங்களுக்கு கிடையாது. இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுதா ஒரு பேஜ்? எஸ் சார். இந்த பேஜ்ல ஓகே இருக்கிறது தான் சார். உங்களுக்கு சிலபஸ். புரியுதா? ஓ இதுதான் ஓகே உங்களுக்கு சார். சிலபஸ். ஓகே சார். ஓகே? ஓகே சார். ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற டவுட் இருக்கிறவங்க கேளுங்க. உங்க ஆடியோவை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். இன்னைக்கு கிளாஸ் இன்னைக்கு போனதுல டவுட்ஸ் எதா இருந்தானா கேட்கலாம். ஓகே, ஓரளவுக்கு சிலபஸ் அப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன படிக்க போறோம்னு நீங்க ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஃபர்தரா நம்ம நடத்தும்போது, அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது நம்ம இந்த மெட்டீரியல் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதை ரெடியா வச்சுக்கங்க. மெட்டீரியல் என்ன இருக்குன்னு ஜென்ரலா ஒரு கோ த்ரூ படிச்சு பாருங்க. இந்த டாபிக்ஸ்ல என்ன கொடுத்துருக்கிறேன், என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சும்மா ஒரு ரிலாக்ஸா படிங்க. சும்மா கோ த்ரூ பண்ணி பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம டைரக்டா நோட்ஸ் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? இன்னும் யாரும் கேட்கல. ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம்.